Hi, good evening, everyone. Screen தெரியுதா எல்லாருக்கும்? Yes, can you all see the screen now? Yes, Yes, sir. sir. Yes, Yes. sir. Yes, sir. That's right. So இன்னைக்கு நாங்க பார்க்க போறது இட்ஸ் யோர் டே 19th இன்றைக்கு உங்களோட 19வது நாள். இந்திய நாளில் நாங்க பார்க்க போறது ஒரு பாஸ்ட் ஆக்ஷனை பற்றி பேசுற ஒரு வேர்ப் டென்ஸ். இப்போ பாஸ்ட் ஆக்ஷனை பற்றி பேசுற வேர்ப் டென்ஸ்னுக்குள்ள ஆல்ரெடி பாஸ்ட்டை பற்றி நாங்க ரெண்டு வேர்ப் டென்சஸ் பார்த்துட்டோம். ஒன்று சிம்பிள் பாஸ்ட், அடுத்தது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ அதுக்கு பிறகு இன்றைக்கும் நாங்க பார்க்க போறது பாஸ்ட்டை பற்றி தான் பேசுது. இது என்ன செய்யுது? பாஸ்ட்டை பற்றி பேசுது. ஆனா இதுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. இன்றைக்கு பார்க்க போறது பாஸ்ட்டை பற்றி பேசினாலும், பாஸ்ட்ல நடந்த ஆக்ஷனை பற்றி பேசினாலும் அந்த ஆக்ஷனுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த ப்ரெசண்ட்டுக்கும் கனெக்ஷன். இதுக்கு முதல் பார்த்த சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், இது ரெண்டுக்குமே ப்ரெசன்ட் அதாவது நவ் என்ற அந்த ப்ரெசண்ட்டுக்கும் பாஸ்ட்டுக்கும் எந்த வித கனெக்ஷனுமே இல்லை. அது ஆக்ஷன் வந்து பாஸ்ட்லேயே முடிஞ்சிடும். ஆனா இன்றைக்கு படிக்க போறதுக்கு பாஸ்டோட நிகழ்காலத்துக்கு ப்ரெசண்ட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிற வேர்ப் டென்ஸ் தான் நாங்க பார்க்க போறோம். ஸோ அது என்னன்றதை டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ அதில் ஸ்ட்ரக்சர் என்னன்றதை பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சரை பாருங்க. ஸோ வித் ஐ யூ வி தே நாங்கள் சொல்றது ஹேவ் பாவிப்போம். ஹெல்பிங் வேர்ப் அல்லது பி வேர்ப் வந்து ஹேவ் என்றதை யூஸ் பண்றோம். ஹீ, ஷீ, இட் அல்லது அதற்குரிய ப்ராப்பர் நேம்ஸ் போட்டிங்கன்னா அது ஹேஸ்ன்னு மாறும். ஸோ ஹேவ், ஹேஸ்ன்றது பாவிக்கிறோம். ஸோ இங்கே நாங்கள் மெயின் வேர்பாக பாவிக்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ஸோ இங்கே நாங்கள் மெயின் வேர்பாக போடுறது என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் form of the verb. So I have past participle, you have past participle form, they have past participle form, he has past participle. அப்ப இங்க எல்லாத்துக்குமே past participle form of the verb தான் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்க நெகட்டிவ் மேக் பண்றதும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தான், கொஷன் மேக் பண்றதாலும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல தான் செய்ய போறீங்க. அப்ப அதுல உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ இங்க ஹேவ், ஹேஸ்ன்றதை சரியா போட்டீங்கன்னா சரி. வித் ஆல் த ப்ளூரல் நவுன்ஸ் we use the helping verb have and past participle. The singular noun has past participle. That's a format or structure of this verb tense. இப்போ இந்த verb tenseக்கு இந்த ஸ்ட்ரக்சரை தான் நீங்க யூஸ் பண்றீங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது தெரிய வேண்டியிருக்கா? அடுத்த கடைசி என்ன சார்? அலெக்ஸ், இட்ஸ் அ நேம். அது ஒரு பேர். அது போல நீங்க ஒவ்வொரு பேர்களை பாவிக்கலாம். ஓகே சார். ஸோ இதுல வேற யாருக்கு டவுட் இருக்கு? சார். சரி, இப்ப இது பாஸ்ட பற்றி பேசினாலும் நாங்க அதுல பார்த்தோம் சிம்பிள் பாஸ்ட் படிக்கக்குள்ள கம்ப்ளீட்டட் டைம் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணலாம்னு படிச்சோம். என்ன? எஸ்டர்டே. அது என்ன? எஸ்டர்டே நேற்றையோடய முடிஞ்சு. அப்ப அது பாஸ்ட்ல இருக்கிற ஒரு கம்ப்ளீட்டட் டைம். த டே பிஃபோர் எஸ்டர்டே, நேற்றைக்கு முந்தின நாள். அதுவும் என்ன? இறந்த காலத்துக்குரிய ஒரு கம்ப்ளீட்டட். அதுக்கு இந்த நிகழ்காலத்து இந்திய நாளுக்கு சம்பந்தமே இல்லை. இன் 2019, 2019. அப்போ இறந்த காலத்திலேயே முடிஞ்சு. அதைத்தான் நாங்க சொல்லுவோம் பாஸ்ட் கம்ப்ளீட்டட் டைம் எக்ஸ்பிரஷன்ஸ். அதை நாங்க பாஸ்ட் கம்ப்ளீட்டட் டைம் எக்ஸ்பிரஷன் அண்டு டே பிஃபோர் எஸ்டர்டே, எஸ்டர்டே, 5 years ago, லாஸ்ட் இயர், லாஸ்ட் மந்த் அண்டு இறந்த காலத்துக்குரிய இதுகளை பாவிச்சோம். ஆனா இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், இன்னைக்கு படிக்கிற இந்த டென்ஸுடைய பேர் வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்று சொல்லுவாங்க. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு ப்ளீஸ் டேக் அ நாட், இதை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ப்ரெசன்ட் டைம் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு கம்ப்ளீட்டட் பாஸ்ட் டைம் யூஸ் பண்ண முடியாது. லைக் எஸ்டர்டே, த டே பிஃபோர் எஸ்டர்டே,
லாஸ்ட் இயர், லாஸ்ட் மந்த் அப்படியான எந்தவித கம்ப்ளீட்டட் டைம் எக்ஸ்பிரஷனும் உங்களுக்கு பாவிக்க முடியாது. அப்படி பாவிக்க யாரும் கண்டிருந்தீங்கன்னா அது பொய். அது இங்கிலீஷே இல்லை. அது அப்படி பாவிக்க இயலாது. மாடர்ன் இங்கிலீஷ்லயும் சரி, ஜென்ரல் இங்கிலீஷ்லயும் சரி, நாங்கள் அதை அப்படி பாவிக்க இயலாது. அதுக்கு பதிலா இப்படியான இந்த டைம் எக்ஸ்பிரஷனை தான் நீங்க பாவிக்கலாம். ஸோ இந்த டைம் எக்ஸ்பிரஷன்ஸ் பாருங்க, செவரல் டைம்ஸ் அல்லது மெனி டைம்ஸ். செவரல் டைம்ஸ் என்றும் சொல்லலாம், மெனி டைம்ஸ் என்றும் சொல்லலாம், பல தடவைகள். ஏண்டா இது நாங்க என்னத்துக்கு இந்த டைம் எக்ஸ்பிரஷன் பாவிக்கிறோம்டா, இறந்த காலத்துல ஒரு வேலை நடந்திருக்கு, அது எப்பன்றது எங்களுக்கு எக்ஸாக்டா சொல்ல முடியாது. அது எப்பன்றது எங்களுக்கு எக்ஸாக்ட் சரியான நேரத்தை குறிப்பிட முடியாது. ஆனா நாங்க இறந்த காலத்துல பாஸ்ட் டைம்ல இந்த வேலை நடந்ததுக்குன்னு சொல்றதுக்கான டைம் தான் இது. அப்ப செவரல் டைம்ஸ் பாவிக்கலாம், அல்லது நாலாவது அறைக்கு மெனி டைம்ஸ். இது ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம், பல தடவைகள். ரீசன்லி, ரீசன்லி என்றது அண்மையில், ரீசன்லி அண்மையில். பிஃபோர் இதற்கு முதல். சோஃபா இதுவரைக்கும், சோஃபான்றது இதுவரைக்கும். எவர் என்றதுக்கு தனி மீனிங் நாங்கள் கொடுக்க இயலாது. அந்த எவருக்குரிய அந்த நெகட்டிவ் ஃபார்ம் தான் நெவர், எப்பையும். எவர் என்றது எப்பயும், எப்பயும் என்று சொல்லலாம். நெவர் என்றது எப்பயுமே இல்லை. நெவர் என்றது எப்பயுமே இல்லை. அதைத்தான் பாருங்க, கடைசிக்கு முதல் நெவர் என்றது நெகட்டிவ். அப்ப எவர் என்றது எப்பையும், இது எப்பயுமே இல்லை. இப்ப சோஃபான்றது பார்த்தோம், சோஃபான்றது இதுவரைக்கும், சோஃபான்றது இதுவரைக்கும். அதுல நெகட்டிவ் தான் எட். சோஃபா அதுல நெகட்டிவ்க்கு நாங்க பாவிக்கிற டைம் தான் எட். என்றா இதுவரைக்கும் இல்லை, இன்னும் இல்லை என்று சொல்றதுதான் எட். அப்ப அது நெகட்டிவுக்காக நாங்க பாவிக்கிறது. ஒன்ஸ் என்றது ஒரு தடவை, ட்வைஸ் என்றா ரெண்டு தடவை, த்ரைஸ் மூன்று தடவை, 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் என்று அப்படியே வரும். ஆல்ரெடி என்று சொன்னால் ஏற்கனவே, ஆல்ரெடி என்று சொல்றது ஏற்கனவே. ஸோ இப்படியான இந்த நேர அலகுகள் மட்டும்தான் நீங்க இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட பாவிக்க முடியும். ஸோ திரும்ப சொல்றேன், கம்ப்ளீட்டட் பாஸ்ட் டைம்ஸ் என்று சொல்றேன் நாங்க எஸ்டர்டே, த டே பிஃபோர் எஸ்டர்டே, லாஸ்ட் இயர், லாஸ்ட் மந்த், லாஸ்ட் வீக், 5 years ago, இன் 1995. அப்படியான எந்தவித நேர அலகுமே உங்களால இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு பாவிக்க முடியாது. இஸ் எவ்ரிதிங் கிளியர் அப் டு நவ்? Yes, sir. ஓகே, Yes, sir. Yes, sir. சரி. இப்ப இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்குரிய முதலாவது யூசேஜ் என்னன்னு பார்க்க போறோம். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்குரிய முதலாவது யூசேஜ் என்னன்னு பார்ப்போம். அப்ப முதலாவது யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் ஒரு படம் எடுக்கிற போறேன். Now, ஓகே. ஸோ இது நவ், இந்த டைமை பாருங்க, இது நவ் என்ற டைம். நவ் என்றா இப்ப நிகழ்காலம், ப்ரெசண்டை குறிக்குது. இவ்வளவுமே பாஸ்ட குறிக்குது. இந்த இருக்கிற இவ்வளவுமே என்னத்தை குறிக்குது? பாஸ்ட குறிக்குது. இவ்வளோ பாஸ்ட் என்ற டைமை குறிக்குது. ரைட். இதுல முதலாவது யூசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு வேலை இங்க ஸ்டார்ட் பண்றோம். சரி, ஒரு வேலையை நாங்க இந்த பாஸ்ட்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணோம். இறந்த காலத்துல ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணி அந்த வேலை நிகழ்காலத்துல அதனுடைய ரிசல்ட் இருக்குமெண்டா. பாஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ண ஒரு வேலைக்கு யாருங்க நிகழ்காலம் தான் இருக்கு. இதான் இந்த நிகழ்காலம். பாஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ண வேலைக்கு நிகழ்காலத்துல ஒரு ரிசல்ட் இருக்குமெண்டா. பாஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ண வேலைக்கு நிகழ்காலத்துல ஒரு ரிசல்ட் இருக்குமெண்டா.
அதை நாங்க ப்ளீஸ் மியூட் யூர் மைக். எஸ், அதை நாங்க ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்லுவோம். Playing very pretty. My house is இதை நாங்க not who is the- very good. Dan and I play school run. Are in the book. Dan and I என்ற ரெண்டு பேர். I மட்டும் வந்தா தான் right, இதைத்தான் நாங்க ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்னு சொல்றோம். இதைத்தான் நாங்க ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்னு சொல்றோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோம், ஐ ஹாவ் மேட் a cup of tea. I have made a cup of tea. நான் டீ ஒன்று செஞ்சேன். I have made a cup of tea. சாரி, இதுல மேட காணல. அப்ப ஹேவ்ன்றது வந்து இங்க பி வெர்ப், அதை நாங்க ஹெல்பிங் வெர்ப்னு சொல்லுவோம். அண்ட் ஐ வரக்குள்ள ஐ என்ற சப்ஜெக்ட்டுக்கு ஹேவ்ன்ற பி வெர்ப் வருது. ஸோ அதுக்குரிய மெயின் வெர்ப் என்ன? மேட். ஸோ த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் மேக் இஸ் மேட். மேக்கினுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தான் மேட். ஸோ ஐ ஹாவ் மேட் அ கப் ஆஃப் டீ. ஐ ஹாவ் மேட் அ கப் ஆஃப் டீ. ஸோ இந்த கப் ஆஃப் டீ என்ன? இதான் இந்த ஆக்ஷன். இறந்த காலத்துல ஏதோ ஒரு டைம்ல டீ செஞ்சேன், டீ வந்து டீ போட்டேன், டீ நாங்க போடுறேன்னு சொல்லுவோம். எஸ், டீ போட்டேன். இப்போ ஐ ஹாவ் மேட் அ கப் ஆஃப் டீ என்று சொன்னா, இந்த கப் ஆஃப் டீ என்று நான் சொல்ற அதை பற்றி பேசுற டைம்ல டீ என்னட்ட இருக்குன்ற அர்த்தம். சொல்லுவோமே, இப்ப 8 மணிண்டா 6 மணிக்கு நான் டீ போட்டேன்னா, இப்ப அதை பற்றி உங்கள்ட்ட 8 மணிக்கு சொல்றேன், நான் டீ ஒன்று போட்டேன்னு சொல்ற டைம்ல அந்த டீ என் கையில இருக்குமெண்டா நான் என்னால சொல்ல முடியும், ஐ ஹாவ் மேட் அ கப் ஆஃப் டீ. I have made a cup of tea. இதே நாங்க சிம்பிள் பாஸ்ட்ல சொல்ல வந்தோம்டா, I made a cup of tea. I made a cup of tea. மேல cup of tea க்கு கெப்பன்னு போட்டுட்டேன், சாரி. I made a cup of tea என்று சொன்னா, நான் 6 மணிக்கு டீ போட்டேனா, இப்ப அந்த டீயை பற்றி சொல்ற டைம்ல இதை குடிச்சு முடிச்சுட்டேன், டீ என்கிட்ட இல்ல. அப்ப ப்ரெசண்ட்டுக்கும் பாஸ்டுக்கும் கனெக்ஷன் இல்லாட்டி சிம்பிள் பாஸ்டா யூஸ் பண்ணுவீங்க. ப்ரெசன்ட் பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம் என்னன்னு பயன்படுத்துவோம்? சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் பயன்படுத்துவோம். They are very good. Who is this? Are the glass? ஸோ அப்ப ஐ மேட் அ கப் ஆஃப் டீ என்று சொன்னால், நான் 6 மணிக்கு டீ போட்டேனா, இப்ப டீ வந்து என்கிட்ட இல்லை. டீ வந்து என்கிட்ட இல்லை, நான் குடிச்சு முடிச்சுட்டேன். டீ வந்து என்கிட்ட இல்லை, நான் அதை குடிச்சு முடிச்சுட்டேன்னு அர்த்தம். ஹலோ சார், இந்த கொஸ்டின் எஸ், யா சொல்லுங்க. பாஸ்ட்ல வந்து நான் ஒரு வெஹிக்கிள் ஒன்று வாங்கினேன், அப்ப அது எனக்கு இருக்கு. அப்படி இல்ல போக்குள்ள ஐ ஹேவ் பை அ வெஹிக்கிள் அப்படி சொல்லலுமா? ஐ பை என்று வராது, போட். போட்னா போட் மெயின் வெர்ப் வந்து சார் எப்படி? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தான். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சார். அந்த ரெண்டு எக்ஸாம்பிள் மௌலிந்து வந்து சொல்லுங்க சார். யா, திரும்ப சொல்ல போறேன், வெயிட். எஸ், யாரோ ஒரு ஆள் அந்த மைக் ஆன் பண்ணி டிஸ்டர்ப் ஆகுது, தெரியாம ஆன் பண்ண ஒன்னாகுதோ தெரியல. ஓகே, சொல்லி வரும். சரி. ஸோ ஐ ஹாவ் மேட் அ கப் ஆஃப் டீ என்று சொல்றது, திரும்ப சொல்றேன், ஐ ஹாவ் மேட் அ கப் ஆஃப் டீ என்று சொல்றது, நான் ஒரு 6 மணி போல பின்னேரம் 6 மணிக்கு டீ ஒன்று போட்டேன். சாரி, இப்போ 8 மணி, என்ன இப்போ 8:30. அந்த டீயை பற்றி இப்போ நான் டீ ஒன்று போட்டேன்னு உங்கள்கிட்ட சொல்ற டைம்ல அந்த டீ வந்து என் கையில இருக்குமெண்டா, ஸோ என்னால சொல்லலும் ஐ ஹாவ் மேட் அ கப் ஆஃப் டீ. இதே நான் சிம்பிள் பாஸ்ட்ல சொல்றேன்,
ஐ மேட் அ கப் ஆஃப் டீ என்று சொன்னான். ஐ மேட் அ கப் ஆஃப் டீ என்று சொன்னா நான் 6 மணிக்கு டீ போட்டு நான் இப்போ 8:30 அதை பற்றி சொல்லக்குள்ள என் கையில டீ இல்லை, ஒன்று நான் குடிச்சிட்டேன் அல்லது வேற யாருக்கும் கொடுத்துருவேன். அதை பற்றி பேசக்குள்ள டீ என்றது என் கையில இல்லை. அப்ப பாஸ்ட்ல ஆரம்பிச்சதுக்கு அதனுடைய ரிசல்ட்ஸ் என்ன? ப்ரெசன்ட்ல இப்பயுமே என் கையில கேக் இருக்கு, சாரி டீ இருக்கு. ஐ ஹாவ் மேட் அ கப் ஆஃப் டீ. இப்ப சொல்லுவோமே ஐ ஹாவ் லாஸ்ட் மை ஃபோன். ஐ ஹாவ் லாஸ்ட் மை ஃபோன். நான் என் ஃபோனை தொலைச்சிட்டேன். ஸோ பாப்போம், நேற்று நீங்க உங்களோட ஃபோனை தொலைச்சுட்டு வைப்போம். எஸ்டர்டே நேற்று நீங்க உங்களோட ஃபோனை தொலைச்சுட்டு வைப்போம். ஸோ இன்னைக்கு டுடே. இன்னைக்கு சொல்றீங்க நான் நேற்று என் ஃபோனை தொலைச்சிட்டேன். அப்ப நேற்று நீங்க ஃபோனை தொலைச்சதுக்கு இன்னைக்கு சொல்ற டைம்ல ஃபோன் உங்களோட கையில இல்லை, இன்னும் ஃபோனை நீங்க கண்டுபிடிக்கல. அப்ப நீங்க சொல்லலாம் ஐ ஹாவ் லாஸ்ட் மை ஃபோன். ஐ ஹாவ் லாஸ்ட் மை ஃபோன். இதே இது நேற்று காலையில ஃபோனை தொலைச்சிட்டு ஸோ இன்றைக்கு காலையில எடுத்துட்டீங்க, இன்றைக்கு காலையில அப்படியே கண்டுபிடிச்சு எடுத்துட்டீங்க. அப்ப இப்ப வந்து சொல்லக்குள்ள சொல்லலாம் ஐ லாஸ்ட் மை ஃபோன். ஏன்னா நான் நேற்று தொலைச்சேன், இன்றைக்கு காலையில எடுத்துட்டேன். ஸோ அதை பற்றி பேசுற டைம்ல ஃபோன் என்ற கையில இருக்கு. ஐ லாஸ்ட் மை ஃபோன். ஐ லாஸ்ட் மை ஃபோன். அப்ப ஐ லாஸ்ட் மை ஃபோன் அண்ட் சிம்பிள் பாஸ் சொல்லக்குள்ளேன்னு அர்த்தம்டா. நேற்று தொலைச்சிங்க, ஆனா இன்றைக்கு அதை பற்றி இப்ப சொல்ற டைம்ல வந்து கையில ஃபோன் இருக்கு. ஐ ஹாவ் லாஸ்ட் மை ஃபோன்டா மேபி நேற்று தொலைச்சிட்டீங்க, இப்ப அந்த ஃபோனை தொலைச்சிட்டேன் என்று நீங்க சொல்ற சந்தர்ப்பத்துல உங்களோட கையில ஃபோன் இல்ல, ஸ்டில் அது எங்கேயோ தொலைஞ்சிருக்கு, நீங்க என்ன எடுக்கலன்னு அர்த்தம். ஸோ இதான் சிம்பிள் பாஸ்டுக்கும் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். இது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டா முதலாவது யூசேஜ். இது எத்தனை பேருக்கு விளங்கிட்டு? Yeah, clear, sir. சரி, I'll give one more example. Sir has come to the class. Sir has come to the class. Sir has come to the class. இதுல அர்த்தம் என்ன? இப்ப சொல்லுங்க, sir has come to the class. சார் வந்து 8 மணிக்கு கிளாஸுக்கு வந்தார். சார் வந்து 8 மணிக்கு கிளாஸுக்கு வந்தார். இப்போ 8 PM. இப்போ 8 மணிக்கு கிளாஸுக்கு வந்தார். இப்பயும் கிளாஸ்ல இருக்கேன்டா நீங்க சொல்லலாம் சார் ஹேஸ் கம் டு த கிளாஸ். ஏன் ஸ்டில் இப்பயும் சார் அந்த கிளாஸ்ல இருக்கேர். இப்பயும் சார் அந்த கிளாஸ்ல இருக்கிறேர். சார் கேம் டு த கிளாஸ் என்று சொன்னா, சார் கேம் டு த கிளாஸ் என்று சொன்னீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட். இங்க நீங்க சொல்லக்குள்ள என்ன நடக்குதுண்டா, சார் 8 மணிக்கு கிளாஸுக்கு வந்தவர் 8:15க்கு கிளாஸை விட்டு போயிட்டு இப்போ 8:30 சார் கிளாஸ்ல இல்லை. இப்போ 8:30க்கு சார் கிளாஸ் இல்லை. அப்போ சொல்லலாம் சார் கேம் டு த கிளாஸ். என்ன சார் கிளாஸுக்கு வந்தவர் ஆனா போயிட்டு, இப்போ அவரை பற்றி பேசுற டைம்ல அவர் கிளாஸ்ல இல்லை என்றது அர்த்தம். இது விளங்கிட்டா? அப்ப இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் விளங்கிட்டா என்னண்டு? ஓகே, வேற யாருக்கா டவுட் இருக்கா? Sir, அதில sir சொல்லுங்க. came to the class or come to the class only? Sir has come to the class. Past participle form வந்து come. Come. Okay, okay, okay. So இங்க பாருங்க, I have made a cake. I have made a cake. I have made a cake. என்ன அர்த்தம்? நான் I have made yes, நான் கேக் தயாரித்தேன். கேக் செஞ்சேன். இப்பயும் அது உங்கள்ட்ட இருக்கு. எப்பயும் செஞ்சீங்க, அது இப்பயும் உங்கள்ட்ட இருக்கு. இப்போ கேக்கை பற்றி சொல்ற டைம்ல அது உங்கள்ட்ட இருக்குன்னு இருக்கும். Someone has taken my phone. Someone has taken my phone. யார் உண்ட போன் எடுத்துட்டாங்க. இது அர்த்தம் என்ன? இப்ப என் கையில போன் இல்ல, யாரும் எடுத்துட்டாங்க. யா எடுத்தால்ட்ட தான் அந்த போன் இருக்கு. இப்ப என்னட்ட அந்த போன் இல்ல. ஓகே, he has bought a new car recently. அவர் ரீசெண்டா கிட்டடியில தான், அண்மையில தான் ஒரு புது கார் வாங்கினார். அப்ப கார் இப்பயும் அவர்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். I have got a job recently. I have got a job recently. நான் கிட்டடியில தான் ஒரு வேலை ஒன்று எடுத்தேன். ஸோ இப்பயும் அந்த வேலையிலே இருக்கிறன்ற அர்த்தத்துக்கு சொல்லலாம். My mother has prepared meals. My mother has prepared dinner. My mother has prepared dinner. So my mother has prepared the dinner என்று சொல்லக்குள்ள
இப்போ 8:30 இப்போ டின்னர் இப்பயும் இருக்குமாண்டா, இப்போ அதை பற்றி பேசுற டைம்ல டின்னர் இப்பயும் இருக்குமாண்டா, மை மதர் ஹேஸ் ப்ரிப்பேர் த மீல்ஸ்ன்னு சொல்லலாம். இல்ல 8 மணிக்கு முதலே சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க, 8 மணிக்கு முதலே சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க, இப்போ 8:30 அதை பற்றி சொல்லக்குள்ள சாப்பாடு இல்லைன்னு சொல்லக்குள்ள மை மதர் ப்ரிப்பேர்டு சிம்பிள் பாஸ்ட்ல வரும். ஏன்னா அது பாஸ்ட்ல எப்பயோ ஆரம்பிச்சு அப்பயே முடிச்சு. ஆனா இப்ப மை மதர் ஹேஸ் ப்ரிப்பேர் த மீல்ண்டா அம்மா மேபி ஒரு 7:30க்கு சமைச்சவ இப்ப 8:30 இப்ப வந்து சமைச்சு முடிஞ்சு இப்பயும் சாப்பாடு இருக்கு என்ற அர்த்தம். they have gone somewhere else, அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. they have gone somewhere else, அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. என்ன அர்த்தம்டா, எங்கேயோ போயிட்டாங்க இன்னும் திரும்பி வரல. they have gone somewhere else அங்கேயோ போயிட்டாங்க இன்னும் திரும்பி வரலன்னு அர்த்தம். they went என்று சொன்னால் போனவங்க திரும்பி வந்துட்டாங்க. இதான் இந்த present perfect முதலாவது அர்த்தம் என்னண்டா, அதுல முதலாவது யூசேஜ் என்று பாத்தீங்கன்னா to express a past action that has a present result. சும்மா தானே போயிட்டியெல்லாம் எங்க நிக்க அதுல முதலாவது என்னது யூசேஜ் பாத்தீங்கன்னா to express a past action that has a present result. என்னது ஒரு பாஸ்ட்ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வேலைக்கு நிகழ்காலத்து அதனுடைய விளைவு ரிசல்ட் இருக்குமெண்டா நாங்க present perfect தான் பாவிப்போம். இது எத்தனை பேருக்கு விளங்கிட்டு? Clear, sir. Yes, sir, clear. ஓகே, இதான் இந்த முதலாவது இருந்தது. நான் சொன்ன பாருங்க, இது உங்களுக்கு சொல்லல பாருங்க. ஐ மேட் அ கேக், ஐ மேட் அ கேக்ன்றது சிம்பிள் பாஸ்ட். ஐ மேட் அ கேக்ன்றது சிம்பிள் பாஸ்ட். ஏன் கேக் செஞ்சேன், இப்ப அதை பற்றி சொல்லக்குள்ள கேக் இல்ல முடிஞ்சு. ஐ ஹாவ் மேட் அ கேக்ன்னு சொல்லக்குள்ள கேக் செஞ்ச நான் எப்பயோ செஞ்ச நான், நேற்று சரி முந்தினாத்து சரி கேக்கு செஞ்ச நான், இப்ப அந்த கேக் என்ற கையில இருக்கு, என்கிட்ட இருக்கு. ஐ கேம் டு த கிளாஸ், நான் வகுப்பறைக்கு வந்தேன். ஆனா இப்ப வகுப்பறைக்கு வந்தேன் என்று சொல்ற டைம்லயோ சரி இப்ப நிகழ்காலத்திலயோ நான் வகுப்பறையில இல்லை, வந்த நான் போயிட்டேன். ஐ ஹாவ் கம் டு த கிளாஸ்ண்டா நான் கிளாஸுக்கு வந்த நான் இப்பயும் கிளாஸ்ல நிக்கிறேன் என்ற அர்த்தம். அப்ப இப்ப ஒரு அதுக்குரிய விளைவு இருக்குமெண்டா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டை நீங்க இங்க யூஸ் பண்ண வேண்டும். அப்ப இங்க நீங்க பாவிக்க வேண்டிய முதலாவது யூசேஜ் வந்து இந்த பாஸ்ட் ஆக்ஷன் தட் ஹேஸ் அ ப்ரெசன்ட் ரிசல்ட். இது முதலாவது யூசேஜ். ரெண்டாவது யூசேஜ் எல்லாம் ஈஸி தான். ரெண்டாவது யூசேஜ் பாருங்க, டாக் அபவுட் யுவர் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஓ அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ உங்களோட லைஃப்ல உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீங்க எப்படியான எக்ஸ்பீரியன்ஸ், டிராவலிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசுறேன்டா, அல்லது ஒரு பர்த்டே ஒரு பார்ட்டி எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசுறேன்டா, அல்லது எப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம், கூடாத கெட்ட எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம், அல்லது உங்களோட அச்சீவ்மெண்ட், நீங்க லைஃப்ல ஏதாவது அச்சீவ் பண்ணிருந்தீங்கன்னா, சாதனை ஏதாவது செஞ்சிருந்தீங்கன்னா அதை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டை தான் யூஸ் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு பாருங்க, ஐ ஹவ் விசிட்டட் அமெரிக்கா மெனி டைம்ஸ், நான் அமெரிக்காவுக்கு நிறைய தரம் போயிருக்கேன். விசிட் பண்ணியிருக்கீங்க நிறைய தரம், பல தடவைகள். அப்ப அது என்னது, அது உங்களோட லைஃப்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஐ ஹவ் ஒன் த கோல்ட் மெடல் இன் 100 மீட்டர்ஸ், 100 மீட்டர் ஓட்டப்போட்டியில நான் கோல்ட் மெடல் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ அதே அச்சீவ்மெண்ட். அப்ப இதுக்கும் முதலாவது யூசேஜுக்கும் எந்தவித சம்பந்தமுமே இல்லை, அது வேறொரு பயன்பாடு, இது இன்னொரு பயன்பாடு. ரெண்டையும் நீங்க கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சிச்சுவேஷன்ஸுக்கு ஏற்ற போல நீங்க இதை பாவிச்சா சரி. இப்ப நீங்க உங்களோட லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்ல போறீங்கன்னா ஏதாவது சொல்லலாம், ஐ ஹவ் பீன் டு கனடா, ஐ ஹவ் பீன் டு கேண்டி. அடுத்தது, ஐ ஹவ் லாஸ்ட் மை விசா கார்டு செவரல் டைம்ஸ். இது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்னு, பல தடவைகள் அந்த விசா கார்டை நான் தொலைச்சிருக்கேன். ஐ ஹவ் லாஸ்ட் மை விசா கார்டு செவரல் டைம்ஸ், நான் பல தடவைகள் இந்த கார்டை தொலைச்சிருக்கேன். ஸோ இட்ஸ் அ பேட் எக்ஸ்பீரியன்ஸ். மேன் ஹேஸ் வாக்ட் ஆன் த மூன், இது ஒரு அச்சீவ்மெண்ட். மனிதன் நிலாவில் நடந்திருக்கான். திஸ் இஸ் அன் அச்சீவ்மெண்ட், அது ஒரு அச்சீவ்மெண்ட், சாதனைன்னு சொல்லக்குள்ள மேன் ஹேஸ் வாக்ட் ஆன் த மூன் என்று நாங்கள் அந்த சாதனையை பற்றி சொல்றோம். அப்ப ரெண்டாவது என்னது, it can be any kind of experience, it can be any kind of achievement. So when you introduce your achievement or lifetime experience, you use present perfect tense பாவிக்கிறீங்க. சரியா, இது விளங்கிட்டா? ஹலோ சார். ஓ, ஏன்னா ஹேவ் ஹேஸ் வருது சார், ஹேவுக்கு போறது வந்து லொஸ்ட் வந்திருக்கு, அது வந்து பேஸ் வேர்டுனா. எது எங்க ஹேவுக்கு போறது
lost ஓ அது வந்து பேஸ் வெப் தானே. லொஸ்டா ஓ லொஸ்ட் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். பாஸ்போர்ட் லொஸ்டோட பேஸ் verb வந்து லூஸ், LOSC. நான் உங்களுக்கு அந்த வேர்ப் ஷீட்ல இருக்கு, 2வது கிளாஸ்ல ஒரு வேர்ப் ஷீட் தந்தா அதுல எல்லாமே இருக்கு. கட்டாயமா நீங்க இது பேஸ் verb வருமா, ING ஃபார்ம் வருமா, பாஸ்ட் ஃபார்ம் வருமா, வந்து எந்தவித டவுட்டுமே தேவையில்ல. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்னாலே கட்டாயம் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வேற வேர்ப்ட ஃபார்ம்ஸை பற்றி நீங்க நினைச்சு பார்க்கவும் தேவையில்லை, இது மட்டும்தான். அது ஞாபகத்துல இருந்தா சரி, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். But this is the second usage. அப்ப என்ன, you are talking about your lifetime experience. Is that clear? விளங்கிட்டாது? Okay, sir. ஓகே ரைட். வேணுமாடா இதுல நீங்க 2-3 சென்டென்ஸ் இப்போ உங்களோட லைஃப்ல நடந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஏதாவது ஒரு 2-3 சென்டென்ஸ் எழுதிட்டு, அது எழுதக்குள்ள ஏதாவது டவுட்ஸ் வேர்ட்ஸ் தெரியல, இல்லை இப்படி ஒரு டவுட் வந்திருக்குன்னா என்னோட குயிக்கா கேளுங்க, ஒரு 1 minute தானே. எழுதி முடிச்சவங்க டவுட் இருந்தா கையை தூக்குங்க, I'll give you a minute. ரைட், டவுட்ஸ் இருக்கா யாருக்காவது? இந்த ஓ விசிட்டட் பதிலா விசிட்டட்க்கு பதிலா ம் கோர் அல்லது வென்ட் போடலாமா? வென்ட்ன்றது பாஸ்ட் ஃபார்ம், அது வராது. அதாவது ம் மற்றது என்ன வேர்ட் கேட்டீங்க? கோர் பேசிக் கோனா கோன் வரும் தானே சார்? கோனன்னு போடலாம். இப்ப கோனன்னு போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்டா, மெனி டைம்ஸ் வராது. ஏண்டா கோண்ட அர்த்தம் அப்பதே சொன்ன, கோனண்டா போறது மட்டும்தான். ஐ ஹாவ் கோன் டு அமெரிக்காண்டு நான் அமெரிக்காவுக்கு போயிட்டேன், இன்னும் திரும்ப வரல. போய் வந்தா தானே அது பல தடவைகள் ஆகும். அப்ப கோன்ன்றது இங்க வராது. சரி, இப்ப விளங்கிட்டா அதுல அர்த்தம் என்னண்டு? யா எஸ் இசாத். Excuse me, sir. சொல்லுங்க. I have brought a bike already. சரிதானே? இல்ல, அது இந்த யூசேஜ் இல்ல, இதுக்கு அடுத்த யூசேஜ். அதுல அது நீங்க சொன்னதுல சின்ன ஒரு மாற்றம் கொண்டு வரணும், அதை உங்களுக்கு அடுத்த சொல்லித்தாரேன். Hello, sir. எஸ் I have arrived America many times. அப்படின்னு வருமா சார்? arrived in America. எப்படி? arrived Oh, arrived. Arrived America many times. அது சரி சரிதானே சார்? யா Sir, so எப்படி சொல்லலாம்? I have lost my money in online business. yes. என்ன உங்களுக்கு அந்த காசு கிடைக்கலன்ற அர்த்தம். Okay, sir. I have bought pen several times சொல்லுவாங்க. என்னது? பென்னா? I have bought pen several times. ஓ
சார் ஓ ஐ ஹேவ் கோன் தட் பிளேஸ் என்று சொன்னா இப்ப நான் அந்த இடத்துக்கு போயிருக்கிறேன். ஆனா இப்ப நான் அங்க இல்லை என்று சொன்னா அதுக்கு ஒரு வேற வார்த்தை பாவிக்கணும். அது உங்களுக்கு கடைசியில சொல்லித்தரேன். அதுக்கு இருக்கு, அதுக்கு தனி ஒரு ஸ்லைட்ல இருக்கு, நான் சொல்லித்தரேன். ஓகே ஓகே. சரி. இதுக்கு ஐ ஹாவ் மிஸ்டு வராது, ஐ மிஸ்டு தான் வரும். சில வார்த்தைகள் நாங்க பாஸ் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல எல்லாம் யூஸ் பண்ணிடலாது, பிகாஸ் அதோட யூசேஜஸ் பொறுத்து இருக்கு. Excuse sir. ஓ I have on the experience letter in 2 years. I have got. Yeah. I have got the experience letter in 2 years. I have got 2 years experience. Okay, wow. Oh, 2 years experience ன்னு போட்டா சரியானே. Okay sir. Yes sir. ஓகே, அடுத்த ஸ்லைடுக்கு போகவா? Shall I? Okay sir. அடுத்தது பார்க்க போறோம். The action happened at some unknown time in the past. அதாவது ஒரு வேலை நடந்திருக்கு. எப்ப நடந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியல. இறந்த காலத்துல எப்பயோ ஒரு டைம்ல இந்த வேலை நடந்திருக்கு, ஆனா எப்ப நடந்தது ஞாபகம் இல்லை அல்லது தெரியலன்ற சந்தர்ப்பத்துல இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் உங்களால பாவிக்கல. அப்ப நீங்க இந்த ஆல்ரெடி என்ற வார்த்தையை பாவிக்கலாம். அப்ப நீங்க இந்த ஆல்ரெடி என்ற வார்த்தையை பாவிக்க முடியும். ஆனா அவர் அப்போது இவரால் சொன்னார், ஐ ஹாவ் பீன் தேர், ஐ ஹாவ் பாட் திஸ் கார் ஆல்ரெடி ஏதோ ஒன்று சொன்னார். ஆல்ரெடி சென்டென்ஸுக்கு முன்னாடியும் சென்டென்ஸுக்கு பின்னாடியும் போட்டா பிள்ளை. தட்ஸ் கிராமட்டிக்கலி ராங். அது என்னது, கிராமர் வைஸ் கிராமர் படி பார்த்தா அது பிள்ளை. எப்பயுமே ஆல்ரெடி மெயின் வேர்புக்கு முன்னாடி மட்டும்தான் வரணும். இந்த ஆல்வேஸ் நாங்க படிச்சோம், ஆல்வேஸ், ஆஃபன்ஸ், அது போலவே இந்த ஆல்ரெடியும் மெயின் வேர்புக்கு முன்னாடி தான் நீங்க யூஸ் பண்ண வேண்டும். ஐ ஹாவ் ஆல்ரெடி வாட்ச் தட் ஃபில்ம். நான் ஏற்கனவே இந்த படம் பார்த்துட்டேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு வாட்ச் இட் அகெயின். திரும்ப எனக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்போ எப்போ பார்த்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் என்ன சொல்ல, நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். ஸோ திரும்ப நான் பார்க்க தேவையில்லை. ஸோ ஐ ஹாவ் ஆல்ரெடி வாட்ச் தட் ஃபில்ம். தே ஹாவ் ஆல்ரெடி ரிட்டன் தி எக்ஸாம். அவங்க ஏற்கனவே அந்த எக்ஸாம் எழுதிட்டாங்க. Hershey has already cooked rice and curry, so don't buy food from shop. So Hershey ஏற்கனவே சோறும் கறியும் சமைச்சிட்டாங்க. ஸோ கடையில இருந்து சாப்பாடு வாங்க வேண்டாம். Jack has already arranged his things. He is ready to leave now. என்ன, ஜாக் ஏற்கனவே அவரோட திங்ஸ் எல்லாம் தயார் செஞ்சு வச்சுட்டு he is ready to leave now. இப்ப போறதுக்கு தயாரா இருக்கிறேன். அப்ப எப்பன்னு தெரியா, இந்த டைம் தெரியல, ஏற்கனவே முடிச்சுட்டு வேலையை. Aruna and Suranya have done the same mistake before. Beforeனா இதுக்கு முதல்ல. அருணாவும் சுரண்யாவும் இதே புள்ளைய, சேம் மிஸ்டேக்ண்டா அதே புள்ளைய இதற்கு முதலும் செஞ்சிருக்காங்க. எப்ப செஞ்சு தெரியல. அதான் அன்னவுன் டைம்ண்டா. என்ன அன்னவுன் டைம்ண்டா? அந்த சரியான நேரம் உங்களுக்கு தெரியல. அப்ப இதே புள்ளைய இதுக்கு முதலும் செஞ்சிருக்காங்க, எப்பன்னு தெரியாது. அப்ப நீங்க சொல்லலாம், அருணா and Suranya have done the same mistake before. Kavin has already left the office. கவின் ஏற்கனவே ஆபீஸ்ல இருந்து போயிட்டு, எத்தனை மணிக்கு போனா ஒன்றுமே ஞாபகம் இல்லை, ஏற்கனவே போயிட்டு. Israel has already declared the war. இஸ்ரேல் ஏற்கனவே யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு முதல்ல பாஸ்ட்ல எப்போ ஒரு வேலை நடந்துட்டு எங்களுக்கு கெஸ் பண்ண முடியல. ஏற்கனவே இந்த வேலை முடிஞ்சு என்று சொல்லக்குள்ள நீங்க ஆல்ரெடியோ அல்லது இதற்கு முதல் பிஃபோர் போட்டு உங்களால வாக்கியத்தை அமைக்க முடியும். அப்ப இந்த யூசேஜ் விளங்கிட்டா. அப்ப இங்க நீங்க கவனத்துல கொள்ள வேண்டியது ஆல்ரெடி என்றது. இந்த யூசேஜ் படிவா பார்த்துட்டு விளங்கிட்ட இல்லையான்னு சொல்லுங்க. இன்னொரு விஷயம் சொல்ல போறேன். Right. Okay, understood.
இதுல என்னடா ஸ்ரீலங்கால நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை வந்து நாங்க என்ன இங்கிலீஷ் யூஸ் பண்றோம்னு எங்களுக்கே தெரியாது. சிலர் அமெரிக்கன் இங்கிலீஷ் யூஸ் பண்றேன்டுவாங்க, சிலர் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் யூஸ் பண்றேன்டுவாங்க. இதுல நம்ம எந்த இங்கிலீஷ் யூஸ் பண்றோம்னு எங்கள யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலா நாங்க ஸ்ரீலங்கால ரெண்டுமே யூஸ் பண்றதில்ல, ரெண்டு இங்கிலீஷுமே யூஸ் பண்றது. ஸோ அதுக்கு நாங்க சொல்ற பேர் வந்து ஸ்ரீலங்கன் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்னு சொல்லுவோம். அது வந்து அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு இங்கிலீஷ்ட வேர்ஷன். ஏன்னா அதோட ப்ரொனன்சியேஷன், அதோட யூசேஜ் எல்லாமே இது. அப்போ இங்கே வந்து நாங்கள் ஸ்ரீலங்கன் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணோம். ஆனால் கூடுதலாக ஸ்ரீலங்கன் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ன்றதை நாங்கள் டிஃபைன் பண்ணுறது அதோட ப்ரொனன்சியேஷன். அதுக்காக தான் அதை ஸ்ரீலங்கன் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ன்று அதை நாங்கள் சொல்கிறது. உண்மையாகவே நாங்கள் இலங்கையில் கூடுதலாக யூஸ் பண்ணுறது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் மட்டும்தான். பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் கூடுதலாக பாவிப்போம். இப்ப இந்த கம்ப்யூட்டர் யூசேஜுக்கு பிறகு, இந்த கம்ப்யூட்டர் பயன்படுத்துறதுக்கு பிறகு, மைக்ரோசாஃப்ட் பாவனை வந்த பிறகு கூடுதலா என்ன செய்வாங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷும் யூஸ் பண்ணுவாங்க. அமெரிக்கன் இங்கிலீஷ்ன்றது ஒரு புரோக்கன் இங்கிலீஷ், அதுல ரூல்ஸ் ரெகுலேஷன் சரியான குறைவு. ஏன் இதை சொல்றேன்டா, இந்த ஆல்ரெடி என்றது வந்து இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு மட்டும்தான் நாங்க பாவிக்கலாம். ஆனா அமெரிக்கன் இங்கிலீஷ்ல இந்த ஆல்ரெடியை வந்து சிம்பிள் பாஸ்ட்டுக்கும் பாவிப்பாங்க. ஐ டிட் த ஒர்க், ஐ டிட் தட் ஒர்க், ஐ ஆல்ரெடி டிட் தட் ஒர்க்னு சொல்லுவாங்க. ஐ ஆல்ரெடி ஏட், ஐ ஆல்ரெடி டுக் த மெடிசின். சரியா? அப்ப இந்த ஆல்ரெடின்றது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ்ல வந்து சிம்பிள் பாஸ்ட்டுக்கும் போடுவாங்க. அப்ப நீங்க எது யூஸ் பண்றீங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி பாவீங்க. அப்ப நாங்க படிக்கிறது, உங்களுக்கு நான் படிப்பிக்கிறது எல்லாமே பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான். அப்போ ஆல்ரெடின்றது வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு மட்டும் வரணும், அதுங்க மெயின் வேர்புக்கு முன்னாடி தான் வரணும். இப்போ இதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இது விளங்கிட்டா? Yes, sir. ஓகே. அப்ப இது ஆல்ரெடி என்று ஆல்ரெடி, பிஃபோர், இதெல்லாம் என்னது? கடந்த காலத்துல ஏதாவது ஒரு செயற்பாடு எப்ப நடந்தன்னு எங்களுக்கு தெரியாத சந்தர்ப்பத்துல நாங்க இதை பாவிக்கிறோம். யூசஸ் ஆஃப் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். அடுத்தது நாங்க பார்க்க போறது டு எக்ஸ்பிரஸ் ஆக்ஷன் தட் யூ ஹேவ் டன் சோ ஃபார். அதாவது நாங்க இதுவரைக்கும் என்னென்ன வேலை செஞ்சிருக்கோம் என்று சொல்றதுக்கு இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் பார்ப்போம். சோஃபான்னு சொல்றது இதுவரைக்கும், ஃப்ரம் த பாஸ்ட் டு நவ், ஃப்ரம் த பாஸ்ட் அப் டு நவ், பாஸ்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் நாங்க என்னென்ன வேலை செஞ்சிருக்கோம் என்று சொல்றதுக்கு இதை பாய்ப்போம். அப்ப சோஃபான்றது சென்டென்ஸ்ல கடைசியில வரும். ஐ ஹவ் டன் 18 lessons so far. நான் உங்களுக்கு இதுவரைக்கும் 18 லெசன் செஞ்சிருக்கேன். இப்போ நீங்க படிக்கலாம், ஐ ஹவ் ஸ்டடிட் 18 lessons so far. இதுவரைக்கும் நான் 18 லெசன்ஸ் படிச்சிருக்கேன். இந்தியன் சயின்டிஸ்ட் ஹேவ் சென்ட் 3 rockets to the moon so far. இந்திய விஞ்ஞானிகள் இதுவரைக்கும் 3 ராக்கெட்ஸ் நிலாக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க? மை ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் லேர்ன்ட் ஒன்லி த கிராமர் so far. மாணவர்கள் கிராமர் மட்டும்தான் இதுவரைக்கும் படிச்சிருக்காங்க. ஜேன் ஹஸ் டைப்ட் ஒன்லி த ரிப்போர்ட் so far. ஜேன் இப்போதைக்கு இதுவரைக்கும் ரிப்போர்ட்டை மட்டும்தான் டைப் பண்ணி முடிச்சிருக்காங்க. அப்ப இதுவரைக்கும் என்ன வேலை செஞ்சிருக்கோம் என்று சொல்றதுக்கு இந்த பாஸ் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் பார்ப்போம். இப்போ நீங்க இதுவரைக்கும் இப்போ உங்களை இதுல வந்து இப்போ நீங்க ஒரு டீச்சரா இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும், SLAS 1, 2, 3 கிரேட் எல்லாம் இருக்கு. ஸோ ஐ ஹவ் டன் SLES எக்ஸாமினேஷன் so far. நீங்க டிபார்ட்மெண்ட்ல வேற கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறது அதுக்கான ப்ரொமோஷன் எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. ஸோ ஐ ஹவ் டன் திஸ் எக்ஸாம் so far. இப்ப இதுவரைக்கும் என்ன வேலை செய்யறதுக்கு இந்த யூசேஜை நீங்க பாவிப்பீங்க. இது விளங்கிட்டா? எஸ்.
ஆம் சார் லிங்க். ஓகே, இதுல கடைசி ஸ்லைட். கடைசி ஸ்லைடை பாருங்க. இது கொஞ்சம் நீங்க விளங்கிக் கொள்றது கஷ்டம். ஆனா ஈஸி, வடிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா ஈஸி. டு டாக் அபவுட் a present situation, to talk about a present situation that began at the specific point in the past and still it's going on. அதாவது இறந்த காலத்துல ஆரம்பிச்ச ஒரு செயற்பாடு, இறந்த காலத்துல ஆரம்பிச்ச ஒரு செயற்பாடு இப்பயும் நடந்து கொண்டிருக்கண்டா. இறந்த காலத்துல ஆரம்பிச்ச ஒரு செயற்பாடு இப்பயும் நடந்து கொண்டு இருக்கண்டா, நாங்க இந்த present perfect tense பாவிக்க முடியும். இப்பயும் நடந்து கொண்டிருக்கண்டா நாங்க இந்த present perfect tense பாவிக்க முடியும். I have lived in Jaffna. பாருங்க, I have lived in Jaffna for 20 years. இப்போ என்ன அர்த்தம்னா, நான் 20 வருஷத்துக்கு முதல் ஜெஃப்னாக்கு வந்தேன்னா, இப்போ ஜெஃப்னால இருந்து 20 வருஷமா, இன்றைக்கு வரைக்கும் 20 வருஷமா ஜெஃப்னாலே இருக்கேன். Nalin has worked at LB Finance since 2015. நளின் எல்பி ஃபினான்ஸ்ல 2015 இருந்து இன்றைக்கு வரைக்கும் வேலை செய்கிறேன். அப்ப இறந்த காலத்துல ஆரம்பிச்சது இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லக்குள்ள நாங்க இதை பாவிக்க முடியும். ஸோ நளின் ஹேஸ் ஒர்க்ட் அட் எல்பி ஃபினான்ஸ் ஃபார் 7 years, 7 வருஷமாக வேலை செய்கிறேன். My students have studied the language for 2 months. என்னது, 2 மாத காலமாக அவங்க லாங்குவேஜை படிச்சு கொண்டிருக்காங்க. 2 மாதத்துக்கு முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்பயும் செஞ்சு கொண்டிருக்காங்க. They have been together for 5 years. அவங்க 2 பேரும் பீன்ன்றது இருக்கிறது. ஸோ they have been together. அவங்க 2 பேரும் 5 வருட காலமாக ஒன்றா தான் இருக்கிறாங்க. Shashi has lived in German all her life. All her life. அவ பிறந்ததுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஜெர்மன்ல தான் இருக்கிறாங்க. அப்ப பாஸ்ட்ல ஆரம்பிச்சது இப்ப மட்டும் நடந்து கொண்டிருக்கண்டா, நாங்க இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் பாய்ப்போம். இங்க என்னண்டா, இந்த கடைசியில வர டைம் 20 வருஷமா, 5 வருஷமாக, 2 வருஷமா, 2 மாதமாக, இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னுக்கு பாருங்க போ அல்லது சின்ஸ் வந்திருக்கு. போ என்று சொன்னால் டியூரேஷன், டைம் டியூரேஷன். ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்ட் பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டியூரேஷனை தான் நாங்க அதை சொல்றதுக்கு தான் ஃபோ பாவிப்போம். உதாரணத்துக்கு 8 மணி ஸ்டார்டிங் டைம், 10 மணி எண்ட் டைம். அப்ப இது ரெண்டுக்கும் உள்ள டியூரேஷன் என்ன, காலப்பகுதி என்ன, 2 மணித்தியாலம். ஸோ அது சொல்றதுக்கு தான் இந்த ஃபோ பாவிப்பேன். அப்ப 4 2 hours. 2015 ஸ்டார்டிங் டைம், 2023 இப்போ எத்தனை, 7 வருஷம். அப்ப 7 வருஷம் சொல்லக்குள்ள 7 years. அப்ப டியூரேஷனை பற்றி சொல்லக்குள்ள கட்டாயமா நாங்க 4 பாவிச்சு தான் டியூரேஷனை சொல்லணும். 20 years, 20 வருட காலமாக, 2 மாதமாக, 2 months, 5 years அப்படி பாவிக்கிறோம். சின்ஸ்ன்றது ஸ்டார்டிங் டைமை மட்டும் போடுறதுக்கு எப்போ தொடங்கிச்சு. இப்ப சின்ஸ் 2015 2015ஆம் ஆண்டில் இருந்து, சின்ஸ் 2018 2018ஆம் ஆண்டில் இருந்து. இப்போ நீங்க இந்த ப்ரோக்ராம் போன டிசம்பர் தொடங்கினீங்க. ஸோ மை ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் ஸ்டடிட் த லாங்குவேஜ் சின்ஸ் டிசம்பர், சின்ஸ் லாஸ்ட் டிசம்பர், போன டிசம்பர் மாதத்தில் இருந்து. அப்ப ஸ்டார்டிங் டைமை போடுறதுக்கு நீங்க சின்ஸ் போட்டு ஆரம்பிக்க வேண்டும், டியூரேஷனை போடுறதுக்கு நீங்க 4 போட்டு ஆரம்பிக்க வேண்டும். அப்ப இந்த யூசேஜ் என்ன சொல்லுதுன்னா, இறந்த காலத்துல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வேலை தொடர்ச்சியாக இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கண்டா, நாங்க பிரசன்ட் பெர்ஃபெக்ட் பாவிக்க முடியும். எங்களால பிரசன்ட் பெர்ஃபெக்டை பாவிக்க முடியும். எத்தனை பேருக்கு இது விளங்கிட்டு? எத்தனை பேருக்கு இது விளங்கிட்டு? எஸ். இதுல டவுட்ஸ் கேட்கறதுக்கு முதல்ல நீங்க இப்ப இதாவது வரைக்கும்
இப்போ நீங்கள் இப்போ ஒரு வேலையை தொடங்கி இன்றைக்கு மட்டும் செஞ்சு கொண்டிருக்கீங்க, இல்லாட்டி நீங்கள் வேலை செய்கிறது எப்போ தொடங்கினீங்க, இன்றைக்கு வரைக்கும் அதே வேலையில் இருந்தீங்கடா. ஸோ அதுல ஒரு 2-3 எக்ஸாம்பிள் எழுதிட்டு டவுட் இருந்தா கேளுங்க. எஸ், உங்களோட டவுட் சொல்லிட்டு சாரி உங்களோட எக்ஸாம்பிள் சொல்லிட்டு டவுட் இருக்கக்குள்ள கேளுங்க. சொல்லுங்க. I have started research work since நவம்பர்னு வருமா லாஸ்ட் நவம்பர் வரும்? என்னது? I have started research work since நவம்பர் வர லாஸ்ட் நவம்பர். இப்போ என்னது போன வருஷம் முடிஞ்சுதானே? இப்போ லாஸ்ட் நவம்பர் போடுங்க. ஓகே சார். சார் இப்படி சொல்லலாமா சார்? I have a teacher. I have worked as teacher. நான் ஆசிரியராக வேலை செய்கிறேன். I have worked as a teacher. இல்ல அப்படி இல்ல சார், நான் இப்படி சொல்றதுக்கு நான் ஒரு டீச்சரா இருக்கேன் 1997 இருந்துன்றது. I have a teacher since 1997. இல்ல அப்படி வராது. அது எப்படி சார் சொல்றது? அதான் ஒர்க்ன்றது இல்லாம நான் ஒரு டீச்சரா இருக்கேன் அப்படின்னா டீச்சரா வேலை செய்யறேன்னு சார். நான் ஒரு டீச்சரா இருக்கேன். நான் ஒரு டீச்சர்னா I am a teacher. I am a teacher அப்படி சொல்லுவாங்க. I am a teacher. ஏன் வராது? இல்ல நாங்க அது படிச்சிட்டோம். அது நான் 5வது 8வது கிளாஸ்லயே படிச்சிட்டோம். அது நான் கேட்கறது இந்த பிரசன்ட் பேப்பர் அப்படி சொல்றேன். அதுக்கு இல்ல பிரசன்ட் இந்த இப்ப verb tense எல்லாமே ஒரு செயலை குறிக்கணும். ஏதாவது ஒரு செயல் நடக்கணும். செயல் இல்லாம நீங்க டீச்சரா இருக்கிறன்ற ஒரு ப்ரொஃபஷன் தானே. அப்ப அதுக்கும் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. எல்லா டென்ஸுக்கும் அப்படித்தான். ஒவ்வொரு டென்ஸும் ஏதாவது ஒரு செயல்பாடை குறிக்கணும். செயல்பாடு இல்லாம வேற ஏதாவது வருமாட்டா அது டென்ஸ் கேட்டகரிக்குள்ள வராது. சரியா? Yes, I found. Yeah, I found. ரெண்டு ஒரு ஆள் மைக் ஆன் பண்ணியிருக்கேன். ஓகே. அது I have built. பில்டுக்கு ஸ்பெல்லிங் போல கடைசியில டி வரணும். எஸ் யோகேந்திரன். I have worked to coffee shops in 2021. 3 years. காஃபி ஷாப்போட பேர் போட்டால் தான் அட் வரணும். அப்படி போடாட்டி காஃபி ஷாப் மட்டும் போட்டிங்கன்னா இன்னும் காஃபி ஷாப் வரும். Sorry sir. காஃபி ஷாப்போட பேர் போட்டிங்கண்டா மட்டும்தான் அட் வரணும். இது நாங்கள் முதலாவது கிளாஸ்லேயே சொல்லி தந்தேன். காமனா காஃபி ஷாப்னு சொன்னீங்கன்னா இன்னும் காஃபி ஷாப் வரும். ஓகே சார்.
ஓம் சொல்லுங்க. My brother has studied in university since 2021. Yeah, you can say. That's correct. சின்ஸை போடுறது இப்போ சின்ஸ் போட்டிங்கன்னா கட்டாயம் ஃபோ போடணுமே இல்லை. சின்ஸ் ஒன்று சின்ஸை பாவீங்க அல்லது ஃபோவை பாவீங்க, ரெண்டுல ஏதாவது ஒன்று பாவீங்க. Okay. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து திரும்ப இந்த யூசேஜஸை பற்றி பேசுகிறேன்டா, முதலாவது யூசேஜ் அப்போ யூசேஜ் இந்த டைம் எக்ஸ்பிரஷன் வந்து நாங்கள் கம்ப்ளீட்டட் டைம் எக்ஸ்பிரஷன் எதுவுமே பாவிக்க இயலாது, இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற ஏதாவது டைம் தான் பாவிக்கணும். அதுக்கப்புறம் முதலாவது யூசேஜ் பாஸ்ட் ஆக்ஷன் தட் ஹேஸ் அ ப்ரெசன்ட் ரிசல்ட். ஆரம்பத்தில் இருந்த தொடங்கப்பட்ட ஒரு செயற்பாட்டுக்கு நிகழ்காலத்தில் அதோட விளைவு ரிசல்ட் இருக்குமெண்டா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ரெண்டாவது உங்களோட லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸையும் அச்சீவ்மெண்ட்டையும் பேசுறதுக்கு பாவிக்கிறோம். மூன்றாவது ஒரு தெரியாத ஒரு அன்னோன் டைம்ல ஒரு வேலை நடந்திருக்கு என்று சொல்லக்குள்ள நாங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். நாலாவது இதுவரைக்கும் என்ன வேலை செஞ்சிருக்கோம் என்று சொல்றதுக்கு இதை பாவிக்கிறோம். அஞ்சாவது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செயற்பாடு, இறந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செயற்பாடு இப்ப மட்டும் நடைபெற்று கொண்டிருக்குன்னு சொல்லக்குள்ள நாங்க இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாவிக்கிறோம். ஸ்டடிங் அண்டு வேர்புட ஐஎன்ஜி போட்டாப்புல ஸ்டடிட் அண்டு வரும். Sir, I have lived New Delhi for 2012. அப்படி சொல்லுவாங்க. இல்ல 2012 வராது. 2012 என்ன அர்த்தம்னா நீங்க 2012 வருஷமா அங்க இருக்கீங்க. சின்ஸ் 2012 சின்ஸ் வரும். இல்ல இப்போ வரைக்கும் இருக்கே இல்ல சார், நான் சொல்றேன் 2012 இருந்தேன். இன்னும் நான் சொல்லுவேன் பாஸ்ட் இல்ல. 12 இருந்தீங்கன்னா முடிஞ்சுதானே, பாஸ்ட்லயே முடிஞ்சுதானே. அப்ப நீங்க வந்து சிம்பிள் பாஸ்ட் தான் யூஸ் பண்ணணும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணிடலாது. I lived in New Delhi 2012. In 2012. Sir. Oh. They have been together for 5 years. அதுக்கும் அந்த my students have studied the language for 2 months. அதுக்கு என்ன சார், ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்ல, ரெண்டுமே காலத்தை தொடங்குது, காலப்பகுதியை குறிக்குது. have been போடுறது போடக்குள்ள வேர்போட பேஸ் ஃபார்ம் ஆகுறது சார். இல்ல have been என்றது வந்து இங்க ஒரு மெயின் வேர்பா வேலை செய்யுது. be என்ற ஃபார்ம்ல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தான் been. அப்ப இங்க இது வந்து ஒரு பேஸ் வேர்ப், இது ஒரு மெயின் வேர்பா தொழில்படுது. இப்ப நாங்க இந்த பாருங்க ஸ்டடிட், ஒர்க், லிவ்ட், அது போல இந்த பீனும் ஒரு மெயின் வேர்பா ஃபங்க்ஷன் பண்ணுது, அவ்வளவுதான். they have been together for 5 years. அதுக்கு என்ன சார் மீனிங்? அப்போ அவங்க 5 வருஷமா ஒண்டா தான் இருக்கிறாங்க. ஓகே ஓகே சார். ரைட். மிஸ்டர் சுந்தலிங்கம் நீங்க கேட்டது வந்து 2012 என்றது வந்து 2012ஆம் ஆண்டுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் நீங்க டெல்லியில இருந்தா மட்டும்தான் இருக்கிறேன்னா மட்டும்தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும். 2012 இருந்தீங்க, இன்றைக்கு இல்லை, அப்ப அது என்னது, இறந்த காலத்துக்குரியது. அதுக்கும் நிகழ்காலத்துக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை, அப்படித்தானே? அப்ப நீங்க சிம்பிள் பாஸ்ட் தான் பாவிக்கணும். I lived in New Delhi in 2012. சரியா? I have studied. Studied க்கு ஸ்பெல்லிங் புள்ள studied, past participle form. வேற யாருக்கு டவுட்ஸ் இருக்கு? அப்ப இந்த யூசேஜஸ ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நாங்க நெகட்டிவ் கிரியேட் பண்ண போறோம். ஸோ நெகட்டிவ் கிரியேட் பண்ணக்குள்ள உங்களுக்கு தெரியும், நாங்க படிச்சிருக்கோம் ஹேவுக்கு நாட், பி வேர்புக்கு நாட் போட்டோம்னா அதான் நெகட்டிவ். ஹேவுக்கு நாட் போட்டா ஹேவன்ட், ஹேஸுக்கு நாட் போட்டீங்கன்னா ஹேஸ் நாட், அதோட ஷார்ட் ஃபார்ம் ஹேசன்ட் வரும். அங்கால இன்னொரு முறையில சொல்றேன்டா ஹேவ் நெவர் என்று போடலாம், அல்லது ஹேஸ் நெவர், ஹேவ் நெவர், ஹேஸ் நெவர். ரெண்டு முறையில நெகட்டிவ் பார்க்கிறோம். நெவர் என்றா உங்களுக்கு தெரியும் எப்பயுமே இல்லைன்ற அர்த்தம் தான். ஹேவன்ட், ஹேசன்ட், அல்லது ஹேஸ் நெவர், ஹேவ் நெவர். ஐ ஹேவன்ட் சீன் யூ பிஃபோர். I haven't seen you before. இதுக்கு முதல்ல நான் உன்னை பார்த்தது இல்லை. I haven't seen you
before. இதுக்கு முதல் நான் உன்னை பார்த்ததில்லை. My father hasn't completed his job yet, so he'll be late tonight. My father hasn't completed his job yet. அவர் டேட் வந்து அவரோட வேலையை இன்னும் முடிக்கல. அப்ப இது இன்னும் முடிக்கல. எட்ன்றது என்னது நெகட்டிவ் குறியேன்னு நான் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் வேலையை முடிக்கல. ஸோ அதனால இன்னைக்கு லேட்டா தான் வீட்டை வருவேன். Alex hasn't started writing yet. Alex இன்னும் எழுதுறதுக்கு ஆரம்பிக்கவில்லை. Yet இன்னும் செய்யலன்னு அர்த்தம். You haven't had your breakfast yet. நீ இன்னும் உன்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடவில்லை. You haven't had your best breakfast ண்டா நீ இன்னும் உன்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட ஆரம்பிக்கல. Jane has never come here before. Jane has never. Jane இதுக்கு முதல் எப்பயுமே இங்க வந்ததில்லை. I have never seen you before here. நான் இதுக்கு முதல் எப்பயுமே உன்னை கண்டதில்லை. I have never seen you before. நான் இதுக்கு முதல் எப்பயுமே இங்க கண்டதில்லை. We have never disturbed the class. நாங்கள் கிளாஸ் எப்பயுமே தொந்தரவு செஞ்சதே இல்லை. Students haven't finished their homework yet. மாணவர்கள் இன்னும் அவர்களுடைய வேலையை முடிக்கவில்லை. அப்ப இன்னும் இல்லை என்றதுதான் yet. அது நெகட்டிவ் சென்டென்ஸ் கிரியேட் பண்றதுக்கு மட்டும்தான் yet வரணும். அப்போ வந்து haven't, hasn't பாவிக்கலாம். அல்லது have never, has never என்றது பாவிக்க முடியும். ஸோ இது இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் யூசேஜ். அதோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி வரும். இதுல டவுட்ஸ் இருக்கிறவங்க கேளுங்க. சார் இப்ப ஐ ஹெவன் see you பிஃபோர்ங்கிறதுக்கும் seen you before. சாரி seen you பிஃபோர்ங்கிறதுக்கும் ஐ didn't see you பிஃபோர்ங்கிறதுக்கும் ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம்? இப்ப haven't seen you before இப்ப நீங்க என்னட்ட சொல்றீங்க? இப்ப நான் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னுக்கு நிக்கிறேன். நீங்க என்னட்ட சொல்றீங்க I haven't seen you before. இங்க வந்து என்னதுண்டா நான் உங்களோடய நிக்கிறேன். அப்ப பிரசன்ட்ல ஒரு வே இருக்குன்னு நான் உங்களை பார்த்துட்டு போயிட்டேன். அப்ப நீங்க கால் பண்ணி சொல்றீங்க I didn't see you before. இதுக்கு முதல்ல பார்க்கலையே நான். அப்ப அவடத்துக்கிட்ட நான் இல்லை. அந்த முதலாவது யூசேஜ் படிச்சோம். அதான் இது. அந்த இதுதான் இது. சரியா? ஓகே சார். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லுங்க. never joined the class yet. அப்படி சொல்லணும். புரியல. He has never joined the class yet. ஜெட் தேவையில்ல. நெவர் வந்து அது நெவரும் டைம் எக்ஸ்பிரஷன், எட்டும் டைம் எக்ஸ்பிரஷன், ரெண்டையும் போட தேவையில்ல. He has never joined the class. yet போட்டா பிள்ளையா சார்? yet போட்டா புள்ள. yet எங்க போடணும்? He hasn't joined the class yet ரெண்டு வரும். ஓகே. ஏண்டா ஒரே மாதிரியான டைம் எக்ஸ்பிரஷன் நாங்க ரெண்டு இடத்துலையும் பாவிக்கல, ஒரே இடத்துல பாவிக்கல. இப்ப நெவர்ன்றதையும் ஒரு டைம் சொல்லி தந்தேன், எட்ன்றதும் டைம் சொல்லி தந்தேன். அப்ப ரெண்டு டைம் எக்ஸ்பிரஷன் ஒரே இடத்துக்கு வராது. எட் பாவிச்சீங்கன்னா haven't, hasn't வரணும். நெவருக்கு எந்த டைமும் வராது. have, never, has never அப்படியே சென்டென்ஸ் போட்டா சரி. ஏண்டா நெவர்ன்றதே ஒரு டைம் தான். ஸோ திரும்ப இன்னொரு டைம் போட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு. சரியா? இது விளங்கிட்டா?
வேற யாருக்கு டவுட் இருக்கு இதுல? டவுட் இல்லையா? அப்ப அடுத்த ஸ்லைடுக்கு போகவா? ஸோ நாங்கள் இதை கேள்வியாக கேட்கும்போது ஹேஸ் ஹேவ்ன்றது முன்னுக்கு வரும். when we ask questions நாங்கள் ஹேவ் ஹேஸ்ன்றதை முன்னுக்கு பாவிக்கிறோம். ஹேஸ் ஷி கம், அவன் வந்துட்டாரா, அவள் வந்துட்டாளா? எஸ் ஷி ஹேஸ், நோ ஷி ஹேசன்ட். ஹேவ் யூ டேக்கன் ஹிஸ் புக், அவரை புத்தகத்தை நீங்கள் எடுத்துருந்தியா? எஸ். ஹேஸ் he completed the work, அவர் வேலையை முடிச்சிட்டாரா? ஹேவ் யூ டன் த ஹோம்ஒர்க், நீங்கள் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டீங்களா? ஹேவ் யூ சீன் மை புக், அந்த புத்தகத்தை எங்கேயும் பார்த்தீங்களா? Has Arun brought scar? Has students come? Students, மாணவர்கள் வந்துட்டாங்களா? மாணவர்கள் வந்துட்டார்களா? Have you got your passport? உங்களோட பாஸ்போர்ட் எடுத்துட்டீங்களா? அப்ப நீங்க have has என்ற அந்த be verb முன்னுக்கு போட்டீங்கன்னா சரி. சார் கொஸ்டின் நெகட்டிவ் எல்லாத்துக்கும் வந்துட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரும். எல்லாத்துக்கும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான். ஓகே சார். சார் இந்த இதுல சார் எல்லாத்துக்கும் வந்து இந்த குட் அதே மாதிரி குட் அப்படின்றலாம் பாவிச்சிட்டோம். ஓ இதுல மட்டும் ஏன் சரி கம்ன்றத மட்டும் நம்ம கேம்னு போடாம அப்படி சொல்லுவாங்க. கம் கேம் கம், கம்ன்றது வந்து பேஸ் வேர்ப், அதுல பாஸ்ட் ஃபார்ம் வந்து கேம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் கம். அது கம்முக்கு மட்டும் இல்லை, நிறைய இருக்கு. இப்ப கம்ன்றதுக்கு வந்து கம்மோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் பேஸ் வேர்ப் இது கேம், பாஸ்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் கம். இப்ப ரன் எடுத்தீங்கன்னா ரன், அதுல பாஸ்ட் ஃபார்ம் ரேன், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் திரும்ப ரன் தான். இப்படி நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஸோ அதாவது அதுக்கான இதுகள். வேற யாருக்கு டவுட்ஸ் இருக்கு? இப்போ எப்படி நாங்க questions கிரியேட் பண்றோம்? ஸோ இங்க பார்ப்போம். இப்போ அப்போதைய ஒரு ஆள் கேட்டாங்க, இப்போ நாங்க போறதுக்கு மட்டும் கோன்னு சொன்னா, இப்போ ஐ ஹாவ் கோன் டு அமெரிக்கானா அமெரிக்காவுக்கு போயிட்டேன், இப்போ திரும்ப வரலன்னு அர்த்தம். அப்போ போயிட்டு திரும்ப வந்தா அதை எப்படி சொல்லலாம்? இப்போ கோன் போட்டிங்கன்னு என்ன அர்த்தம்டா ஹேவ் கோன், இப்போ போயாச்சு திரும்ப வரல. மை வைஃப் ஹாஸ் கோன் டு ஹர் மதர்ஸ் பிளேஸ், என் வைஃப் அவங்களோட அம்மாவோட வீட்டுக்கு போயிட்டாங்க, ஸோ இன்னும் திரும்ப வரலன்னு அர்த்தம். they have gone to Colombo for the tournament, அவங்க டோர்னமெண்ட் ஒன்றுக்காக கொலம்போ போயிட்டாங்க, ஆனால் இன்னும் திரும்ப இல்லை. Sarah has gone to London, சாரா லண்டனுக்கு போயிருக்காங்க, இன்னும் வரல. her sir has gone to the office just before, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முதல் தான் சார் ஆஃபீஸுக்கு போனேர், இன்னும் வரல. Mahi has gone to the shop, மஹி ஷாப்புக்கு போயிட்டாங்க, இன்னும் திரும்ப இல்லை. அப்போ கோன் போட்டா போனாங்க திரும்ப வரலன்ற அர்த்தம். இப்ப போய் போய் திரும்ப வாரத நாங்க சொல்றதுக்கு பாவிக்கிறது பீன்ன்றத பாவிப்போம்.
போய் திரும்ப வரதுக்கு நாங்க பீன்ன்றதை பாய்ப்போம். அப்ப இங்க என்னண்டா பீன் டு என்று வரணும். பீன் டு இப்போ என்ன அர்த்தம்னா போய் வந்த அப்ப 2-3 தரம் போய் வர்றது நாங்க வந்து சொல்லலாம் பீன். ஐ ஹாவ் பீன் டு கேண்டி ஒன்ஸ்ண்டா ஒரு தடவை, நான் கேண்டிக்கு ஒரு தடவை போயிட்டு வந்திருக்கேன். we have been to Adams Peak many times. So நாங்க ஸ்ரீபாத we have been to ஸ்ரீபாத many times. நாங்க சிவனொளி பாத மலைக்கு பல தடவைகள் போயிட்டு வந்திருக்கேன். ஸோ ஒருக்கா போய் வந்து 2 தரம் போய் வந்து போய் வந்தா தான் பல தடவைகள். ஸோ அங்க நாங்க பாவிக்கிறது been. I have been to ஸ்ரீபாத many times. Sarah has been to London twice. ண்டா 2 தரம். சாரா 2 தரம் லண்டனுக்கு போய் வந்திருக்காங்க. Our sir has been to Australia several times. உங்களுடைய சார் ஆஸ்திரேலியாவுக்கு பல தடவைகள் போயிட்டு வந்திருக்கு. மெனி என்றாலும் பல தடவைகள், செவரல் என்றாலும் பல தடவைகள். Alex has been to Russia 3 times. Alex ரஷ்யாவுக்கு 3 தரம் போய் வந்திருக்காங்க. அலெக்ஸ் ரஷ்யாவுக்கு 3 தரம் போய் வந்திருக்காங்க. அப்ப பீன்ன்றது போய் திரும்பி வர்றது தான் பீன் என்று நாங்க இங்க பாவிக்கிறோம். சோ இது விளங்கிட்டா? Yes, sir. ஓகே. So you have these practices. இதை நீங்க வடிவா practice பண்ணதுக்கு. Have you been to Gaul recently? Have you been to Gaul recently? நீங்க அண்மையில கோலுக்கு போயிருக்கீங்களா? போயிருந்தா yes, I have. No, I haven't. Where have you been many times in your life? உங்க லைஃப்ல பல தடவைகள் எங்க போயிருக்கீங்க? Where have you been many times in your life? உங்க லைஃப்ல பல தடவைகள் நீங்க எங்க போயிருக்கீங்க? Has he been to your house recently? Has he been to your house recently? But அண்மையில அவர் உங்களோட வீட்டுக்கு வந்தவரா? Have you ever been to Talavakkala? Have you ever been to Talavakkala? நீங்க எப்பயாவது தலவாக்கலைக்கு போயிருக்கீங்களா? So these are the common questions. அப்போ questions நாங்க இந்த எங்கேயாவது போய் வர்றதுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை கேட்கறதுக்கு தான் இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல அடிக்கடி இந்த கேள்வியை கேட்கறது. Has she gone to the office? Where has your teacher gone? உங்களோட டீச்சர் அங்க போயிட்டாங்க. Why has your teacher gone to office? Whom has Saron gone with? யாரோட சரண் போயிருக்காங்க? இப்போ யூஸ்வலான கேள்விகளை நாங்க இங்க கேட்க முடியும். ஓகே, இதுல டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. டவுட் இல்லாட்டி ஆக்டிவிட்டி செய்வோமா? Okay, sir. ஓகே Okay, sir. ரைட், திஸ் இஸ் தி ஆக்டிவிட்டி. இது கொஞ்சம் கஷ்டமான ஆக்டிவிட்டி என்றா, ஸோ இது வரைக்கும் சின்ன சின்ன ஆக்டிவிட்டி செஞ்சு வந்தீங்க. இன்றைக்கு கொஞ்சம் பெரிய ஒரு ஆக்டிவிட்டி செய்ய போறீங்க.
ஸோ நாங்கள் வந்து எங்களுடைய லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இது என்னென்னா, இப்போ நம்ம தமிழில் இந்த கேள்வியை கேட்டால் நம்ம எல்லாத்தையும் விவரித்து பேசுவோம். அதே நேரத்தில் இங்கிலீஷில் இந்த கேள்வியை கேட்டால் நமக்கு சரியான முறையில் நம்மளோட ஆன்சர்ஸை ஆர்கனைஸ் பண்ண தெரியாது. எதை ஃபர்ஸ்ட்டாக சொல்கிறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்னத்தை சொல்கிறது, எங்கே விடுறோம், அப்படியான விஷயங்கள் எங்களுக்கு சொல்ல கஷ்டம். அப்போ இங்கிலீஷில் நாங்கள் எங்களுடைய ஆன்சர்ஸ், இங்கிலீஷ் மட்டும் இல்லை, நாங்கள் எங்களுடைய ஆன்சர்ஸை வந்து ரெடி பண்ணும் போது ஒரு கம்ப்ளீட்டடான ஒரு பியூட்டிஃபுல் ஆன்சர் கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு ஃபார்மேட் எங்களால் இல்லாத ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் எங்களால் வந்து ஃபாலோ பண்ண முடியும். இப்போ இன்றைக்கு நீங்கள் செய்ய போகிறது வந்து IELTS எக்ஸாமுக்கு செய்கிற ஒரு கேள்வி. உங்களுக்கு தெரியும் IELTS எக்ஸாம்னா வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வந்து IELTS எக்ஸாம்ன்ற எல்லாருமே கட்டாயமாக செய்யணும். அந்த எக்ஸாமில் இந்த கேள்வி ஒரு கேள்வியாக கேட்பாங்க. அப்போ அப்படி ஒரு அட்வான்ஸான கேள்வி தான் இன்றைக்கி செய்ய போகிறீங்க. எப்படின்னா உங்களோட லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ணும்போது நான் சொன்னேன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை தான் போடணும்ண்டு. இங்கே என்னண்டா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல தான் உங்களோட சென்டென்ஸை ஆரம்பிக்கிறீங்க. when you share your lifetime experience you start with present perfect. உங்களோட லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்ல வர விஷயங்களை நீங்க ஷேர் பண்றதுக்கு எப்படி ஆரம்பிக்கிறீங்க? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல. ஆனா அந்த விஷயத்துல வந்து அதை வந்து நீங்க டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணும் போது, இப்போ உங்களோட டிராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண விரும்புறீங்க, அப்ப ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா அதை பற்றி நீங்க டீட்டெயில் கொடுக்கும் போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ண முடியாது, அது ராங். அதுக்கு நீங்க பாஸ்ட் ஃபார்ம் ஏதாவது யூஸ் பண்ணலாம். மொத்தமா 4 பாஸ்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு, அதுல 2 படிச்சிருக்கீங்க. அப்ப நீங்க படிச்ச 2ஐயுமே உங்களுக்கு அதுல யூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு பாருங்க, உங்களோட ஆன்சர்ஸை நீங்க இப்படித்தான் ஆர்கனைஸ் பண்ணணும். இப்ப நிறைய வழிமுறை இருக்கு. அதுல ஒரு முறை எப்பயாவது நீங்க ஒரு லாங் ஆன்சர் கொடுக்குற எக்ஸாமுக்கு கண்டில நீங்க ஒரு பொதுவாகவே ஒரு லாங் ஆன்சர் கொடுக்கணும்னா உங்களோட ஆன்சரை நீங்க வடிவா ஆர்கனைஸ் பண்ணலாம். எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம்னா அந்த கேள்விகளுக்குள்ளே சின்ன சின்ன கேள்விகளை கேட்கலாம். இப்போ உங்களோட ஒரு பெரிய கேள்வி என்ன கேள்வி? உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. அப்போ லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணக்குள்ள நமக்கு சில நேரங்களில் வந்து யோசிக்க போனால் ஐடியாஸ் கிடைக்காது. அப்போ என்ன செய்யலாம்? அதுக்கு சின்ன சின்ன கேள்விகளை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். எங்கே போன, எப்போ போன, யாரோட போன, என்ன செஞ்ச, அங்கே என்னென்ன விஷயம் நடந்துச்சு, அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பார்க்காம என்ன நடந்தது, அது ட்ரிப் சம்பந்தமா என்ன ஃபீல் பண்றேன், அப்படியான சின்ன சின்ன கேள்விகளை நீங்க தொடுத்து அந்த கேள்விகளுக்கு நீங்க விடைகளை அமைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஆன்சரை எடுக்க இயலும். ஸோ யூ கேன் ஸ்டார்ட் ஷேரிங் யூர் எக்ஸ்பீரியன்ஸ் யூசிங் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பட் வென் யூ டிஸ்கிரைப் இட் யூ ஹாவ் டு யூஸ் த பாஸ்ட் ஃபார்ம்ஸ். அதாவது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல ஆரம்பிக்கக்குள்ள ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல ஆரம்பிக்கலாம். ஆனால் அதை பற்றின தகவலை நீங்க கொடுக்கும்போது பாஸ்ட் ஃபார்ம்ல தான் சொல்லணும். ஒன்லி சிம்பிள் பாஸ்ட்ல சொல்லலாம், சிம்பிள் பாஸ்ட் கண்டினியூஸ் அல்லது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த 4ல் ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ இப்போ நீங்க பார்க்க போறீங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஒரு ட்ரிப் போனதை பற்றி பேச போறேன். லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ட்ரிப் போன அனுபவத்தை பேச போறேன். அப்போ ஸ்டார்டிங் லைன் பாருங்க, நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்டிங் லைன்ல நான் ஸ்டார்ட் பண்றேன். I have been to many places in Sri Lanka. So எப்படி ஸ்டார்ட் பண்றேன்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல தான். I have been to many places in Sri Lanka. இலங்கையில நான் பல இடங்களுக்கு போயிருக்கிறேன். I have been to many places in Sri Lanka. இலங்கையில நான் பல இடங்களுக்கு போயிருக்கேன். அது மட்டும்தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல வரணும். மற்ற எல்லாமே சிம்பிள்ல தான், சிம்பிள் பாஸ்ட். இப்போ நம்ம சிம்பிள் பாஸ்ட் படித்தபடியா இன்னைக்கு உங்களுக்கு சிம்பிள் பாஸ்ட்டை மட்டும் சொல்லித்தரேன். மற்ற எல்லாத்தையுமே சிம்பிள் பாஸ்ட்ல பேசலாம். I have been to many places in Sri Lanka. இலங்கையில நான் பல இடங்களுக்கு போயிருக்கேன். Among them, amongன்றது அவற்றின் இடையில, among them என்றா அவற்றுக்குள்ள. நான் போன எல்லா ட்ரிப்லையும் I like to talk about the most interesting trip. I like to talk about the most interesting trip. I went to Anuradhapura. அப்ப I went என்றது என்னது? சிம்பிள் பாஸ்ட். I have been to many places in Sri Lanka. Among them, I like to talk about the most interesting trip. I went to Anuradhapura.
I have been to many places in Sri Lanka. Among them, I like to talk about the most interesting trip I went to Kandy. I have been to many places in Sri Lanka. Among them, I like to talk about the most interesting trip I went to Jaffna. For world tour போனவங்க சொல்லலாம், I have been to many places in the world. Among them, I would like to talk about the most interesting trip I went to Australia. அப்ப இது ஸ்டார்டிங் சென்டென்ஸா இப்படி ஸ்டார்ட் பண்றீங்க. அதுக்கு பிறகு டீட்டெயில், அதாவது அதை பற்றின அந்த ட்ரிப்பை பற்றின டீட்டெயில் கொடுக்கணும். அப்ப ட்ரிப்பை பற்றின டீட்டெயில் கொடுக்கக்குள்ள அது சின்ன சின்ன கேள்விகளாக நாங்க தொடுப்போம். இப்ப முதலாவது கேள்வி பாருங்க, where did you go, when did you go? Where did you go, when did you go? எப்போ போனீங்க, எங்க போனீங்க? பாருங்க, we went to அனுராதபுர last month. We went to அனுராதபுர. எங்க போன? அனுராதபுரைக்கு போனேன். When did you go? Last month. அப்ப அது ரெண்டுக்கும் ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வியை பாருங்க, whom did you go with? Whom did you go with? யாரோட நீங்க போனீங்க? Our family members and 2 of my friends when they are in a van. என்னுடைய குடும்ப உறவினர்களோட என்ற 2 நண்பர்களும் வேன் ஒன்ல போனோம். வேன் ஒன்ல போனோம். மூன்றாவது கேள்வி, what did you do there? அங்க என்ன செஞ்சீங்க? அப்ப அங்க என்ன செஞ்சீங்கன்னா நிறைய எழுதலாம். We arrived in Anuradhapura. We arrived in Anuradhapura and visited many historical places. நாங்க அனுராதபுரைக்கு போய் பல இடங்களை விசிட் பண்ணோம். We arrived in Anuradhapura and visited many historical places. We took some photos. நாங்க நிறைய சில photos எடுத்தோம். We had a bath in the river. அங்க இருந்த ஒரு ஆத்துல குளிச்சோம். We had our lunch in a hotel. We had our lunch in a hotel. ஒரு ஹோட்டல்ல நாங்க சாப்பிட்டோம். இப்ப என்ன செய்யலன்னு சொல்ற விரும்பினா, but we didn't go to the museum. நாங்க மியூசியமுக்கு போகல. இதுல நான் சொன்ன அவ்வளவுமே சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. என்ன? We arrived, we visited, we took some photos, we had a bath, we had our lunch, we didn't go. இது எல்லாமே சிம்பிள் பாஸ்ட். என்ன செஞ்சீங்க அங்க? அடுத்த கேள்வி கேட்கலாம், அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட். அங்க உங்களுக்கு எதிர்பாராம நடந்த விஷயம் என்ன? When we were at Ruwanvelizaya temple, நாங்க Ruwanvelizaya temple இருந்த டைம்ல we met some foreigners from Canada. நாங்க கனடால இருந்து வந்த வெள்ளக்காரர்களை பார்த்தோம். So we met, பார்த்தோம். We talked and took some photos with them. நாங்க அவங்களோட பேசி சில போட்டோஸ் அவங்களோட எடுத்தோம். அப்ப we talked and we took some photos. எல்லாமே past form. இன்னொரு ஈவெண்ட் போடுறேன்டா, ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸை போடுறேன்டா. My friend lost his phone when we had a bath in the river. நாங்க அந்த ரிவர்ல குளிச்சு கொண்டிருந்த பொழுது அந்த ஃப்ரெண்ட் ஒரு ஃபோனை தொலைச்சிட்டு. So he couldn't find it. It was his bad. என்னது? அவரால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்ப இங்க என்ன பாய்க்கிறோம்? கண்டுபிடிக்க முடியவில்லை, அது அவருடைய பேட் நாள். கடைசி கேள்வி, அதை வைண்ட் அப் பண்ணக்குள்ள சொல்லலாம், how did you feel? எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த ட்ரிப் சம்பந்தமா? I was so delighted and enjoyed a lot. நான் மிகவும் சந்தோஷமா இருந்தேன், நல்லா என்ஜாய் பண்ணேன், அனுபவிச்சேன். It was an unforgettable trip. அது எனக்கு வாழ்க்கையில மிகவும் மறக்க முடியாத ஒரு ட்ரிப்பா இருந்துச்சு. ஸோ இந்த பாருங்க, இப்படியான சின்ன சின்ன கேள்விகளுக்கு நீங்க பதில சேர்த்து வந்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது வந்து ஐஎல்ஸுக்கு இப்படித்தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்சர் பண்ணணும். இதே இந்த சார்ட்ல இருக்கிற விஷயம் இப்ப பாருங்க, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆன்சர் எங்களுக்கு கிடைச்சிட்டு. I have been to many places in Sri Lanka. Among them, I like to talk about the most interesting trip I went to Anuradhapura. We went to Anuradhapura last month. Our family members and 2 of our friends went there in a van. We arrived in Anuradhapura and visited many historical places. We took some photos. We had a bath in the river. We had lunch in a hotel, but we didn't go to the museum. When we were at Ruwanvelizaya temple, we met some foreigners from Canada. We talked and took some photos with them. My friends lost his phone when he had a bath in the river. He couldn't find it. It was his bad. I was so delighted and enjoyed a lot.
இட் வாஸ் அன் அன்ஃபர்கெட்டபிள் ட்ரிப். அந்த அன்ஃபர்கெட்டபிள்ன்றது அந்த படத்துக்கு பின்னுக்கு மறைஞ்சிச்சு. ஸோ நீங்கள் இதுலேருந்து செய்யுங்க, ஒரு பியூட்டிஃபுல்லான ஆன்சரை இங்கே நீங்கள் அவங்களே கேப்சர் பண்ணி கொடுக்குறீங்க. அப்போ எப்பயுமே உங்களுக்கு இங்கிலீஷ்லேயோ சரி தமிழ்லேயோ சரி ஒரு லாங் ஆன்சர் கொடுக்கணுமெண்டா சின்ன சின்ன கேள்விகளாக அதை மாற்றி அந்த கேள்விகளுக்கு நீங்கள் சரியான விடையில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட ஒரு ஆன்சர், லாங் ஆன்சரை கொடுக்க முடியும். இதை திரும்ப ஒருக்கா வாசிங்க, ஒரு 1 minute தரன் வடிவா வாசிங்க இது. ஓகே, திஸ் இஸ் தி ஆக்டிவிட்டி. நீங்கள் செய்ய போகிற ஆக்டிவிட்டி. ஐ வில் கிவ் யூ 10 minutes. உங்களுக்கு ஒரு 10 இல்லை, ஒரு 5 நிமிஷம் தருவேன். அதுக்குள்ள நீங்கள் 3 விஷயம் தந்திருக்கேன். ஒன்று உங்களோட ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம், அல்லது உங்களோட பர்த்டே செலிப்ரேஷன், ஏதாவது ஒரு மறக்க முடியாத பர்த்டே செலிப்ரேஷன், அல்லது நீங்களோட லைஃப்லேயே சாப்பிட்ட ஒரு பெஸ்ட்டான சாப்பாடை பற்றி உங்களால் சொல்ல முடியும். அதே தான் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள இப்போ எப்படி வரும்? ஐ ஹாவ் பீன் டு மெனி பிளேசஸ் இன் மை லைஃப், அமாங் தெம் ட்ராவலிங் சொல்கிறேன்டா. பர்த்டே பற்றி சொல்கிறேன்டா, ஐ ஹாவ் செலிப்ரேட்டட் many birthdays in my life. Among them, I like to talk about the most interesting. சாப்பாடை பற்றி சொல்கிறேன்டா, I have tasted அல்லது I have enjoyed many meals in my life. Among them, I like to talk about the most enjoyable meal I ate in. எங்கே சாப்பிட்டீங்க? அப்போ இது மூன்றுக்கும் அந்தந்த இதுகளை கேட்ட போல உங்களால் ஆரம்பிக்கலாம். எங்கே போனீங்க? வேர் டிட் யூ கோ, வென் டிட் யூ கோ? பர்த்டே பார்ட்டிக்கோ சரி, ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கோ இந்த கேள்வி பொருத்தம். சாப்பிட்றதுக்கு இந்த கேள்வி பொருத்தம். யார் வந்தாங்க? ஸோ இது மூன்றுக்குமே இந்த கேள்வி பொதுவானது. அங்கே என்ன செஞ்சீங்க? சாப்பாட்டோட என்ன செஞ்சீங்க? அன்எக்ஸ்பெக்டடாக என்ன நடந்துச்சு? ஹவு டி யூ ஃபீல்? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ இந்த கேள்விகளுக்கு சின்ன சின்ன ஆன்சர், சின்ன நீங்கள் ஆன்சர் 2-3 கூட இல்லை, ஒரு 2-3 ஆன்சர் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி ஒரு ஃபுல் பியூட்டிஃபுல்லான ஆன்சர் ரெடி பண்ணி கையை தூக்குங்க. how many of you have understood? இது எத்தனை பேருக்கு விளங்கிட்டு? Yes, sir, understood. I understand. எல்லாத்துக்கும் இப்போதைக்கு நாங்கள் செய்கிறதால எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் எழுதிட்டு கையை தூக்குங்க. then we can discuss that.
எஸ் ரிஃப்தி சொல்லுங்க. கொஸ்டினோட சொல்லியா சார்? இல்ல, நோ நோ, ஜஸ்ட் தி ஆன்சர்ஸ். I have been to many places in Sri Lanka. Among them, I like to talk about the most interesting trip I went to Badulla. We went to Badulla from Colombo last year. Me and my friend went to there by train. When they are by train. When there by train. I saw the many scenic places while we were traveling. Also, we took so many photos while train was running. I saw a beautiful waterfall through window. I met my life partner end of the trip. I was feel happy when I think that moment. I was happy. I was happy. Yes, okay, good. Yes, Nada. Yes, sir. I have eaten many dishes. Yeah. I have eaten many dishes in my life. Among them, I like to talk about the delicious food I eat in Maklubi. I ate. Okay, I eat Maklubi. Eat le ate. Ate. I ate Maklubi. We prepared Maklubi at our last cooking class. Continue. We prepared Maklubi at our last cooking class. நான் கண்டினியூ பண்ணி முடிங்க, நான் கடைசியில சொல்றேன். We ate Maklubi in our hostel. அவ்வளவுதானா? Is that all? So மெட்டாகலம் குயிக்கா ரெடி ஆயிட்டு சொல்லுங்க. நான் சொல்லுவோம் சார். சொல்லுங்க. I have been to many places in Sri Lanka. Among them, I like to talk about the most interesting trip I went to Nilavadi Beach. We went 20 years ago, my staff and my school students. We went there in a bus. We arrived in Trincomalee and visited the many temples and historical places. We took some photos and we had bath in the Nilavadi beach. We had our lunch in the Nilavadi beach, but we don't go to Bird Island. We didn't go. Huh? We didn't go. We didn't go. Sorry, we didn't go. We didn't go to Bird Island. When we went at the boiling well, we met my first school classmates. We talked and took some photos. That's all, sir.
Okay, fine. Yes, come, sir. Yes, sir. I have celebrated birthday among them. I like to talk about the most interesting party. I celebrated on December 31. Our family members and my friends celebrated my home. We enjoyed full days. We took some photos and we had our dinner in my home. My life partner wasn't celebrated my birthday party because he was living at Qatar. I was happy and enjoyed a lot. Okay. I was happy and enjoyed a lot. So repeat, sir. நீங்க சொன்னதுதான். I was happy and enjoyed a lot. Okay, thanks. I have been to many places in Kandy. Among them, I like to talk about the most interesting place. I went to Ambluava. We went to Ambluava since இதுக்கு since வராது. We went to Ambluava in 2022. My friends went there in a bus. We arrived in Gampala and visited Ambluava. We took photos and videos. We had a lunch in the hotel. We met some of our friendly people in Ambluava. We had boat. We bought something. Had வரக்கூடாது. We bought something the shop. We had bought okay, but அதோட meaning தெரிஞ்சா மட்டும் போடுங்க. I enjoyed a lot. I enjoyed a lot. It was an unforgettable trip. I enjoyed a lot and வந்தா சரியாச்சு. வேற யாரு? மெட்டாக்களும் குயிக்கா ட்ரை பண்ணுங்க. சொல்லுங்க. அந்த டைம்ல ஒரு மாணவன் வந்து டியூப்ல கடல்ல போயிட்டாரு. நாங்க மிகவும் அதிர்ச்சி அடைந்தவங்க வந்து இப்படி சொல்லலாமா? எப்படி? ஒரு நாங்க போயிருக்க நேரம் ஒரு மாணவன் வந்து ஒரு டியூப் எடுத்து கடல்ல போயிட்டாரு. கடல் நடுவுல போயிட்டாரு. நாங்க எல்லாரும் அதிர்ச்சி அடைந்தோம். He drowned into the sea. Drown. கீழே போற drown into the sea. கடல்ல போறது சொல்ற ட்ரோன் தானே சார்? Drown. One of the students sir? One student போலாம். One of the students yes, into ocean. Okay. At the tube. அப்படி சொன்னா with the tube. With a tube. The tube. We are suffering. We are very suffering. No, we shocked. We were shocked. Yes. So can I? சொல்லுங்க. I have been
to many places in Sri Lanka. Among them, I like to talk about the most interesting trip that I went to Badul. My 3 friends went to the trip with my friend's car, and we saw the Ravana cave and Ravana Falls. Unexpectedly, we went to the Ambulwava Tower too. Finally, I feel very happy, and we really enjoy the trip. Thank you. I felt very happy. Okay, sir. ஸோ மற்றவங்களும் இதை போல் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு அனுப்பினா நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்லுவேன். ரைட், இது கடைசி ஸ்லைட். நாங்கள் இதில் அர்த்தம் தெரியாமல் பாவிக்கிற விஷயங்கள் 2-3 இருக்குது. இதில் சில விஷயத்தை நாங்கள் படிச்சிட்டோம். ஸோ என்னென்னா, வி ஆஃபன் யூஸ் தீஸ் சென்டென்சஸ் அன்னோயிங்லி. நாங்கள் இதில் மீனிங் தெரியாமல் தவறான இடங்கள்ல இதை பாவிக்கிட்டோம். உண்டு, ஐ ஹாவ் லிவ்ட் இன் லண்டன் ஃபார் 3 years. ஐ லிவ்ட் இன் லண்டன் ஃபார் 3 years. இது ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன? நான் 3 வருஷத்துக்கு முன்னால் லண்டன்ல வந்துட்டு வசிச்சுட்டு இருந்தேன். இப்பயும் இருக்கிறேன் அர்த்தம். எதுக்கு வரும்? இப்ப அந்த ஹேவ் வந்ததுக்கு இல்லைன்ற அர்த்தம், லைவ் வந்ததுக்கு இப்பயும் இருக்கிறேன் அர்த்தம். முதலாவதுக்கு இல்லைன்ற அர்த்தம், சிம்பிள் பாஸ்டுக்கு இப்பயும் இருக்கிறேன் அர்த்தமா? முதலாவதுக்கு நான் இப்ப லண்டன்ல இருக்கேன் அர்த்தம். மாறி வரும் சார். இப்பயும் இருக்கிறேன். சிம்பிள் பாஸ்ட் வந்து நான் இப்ப இல்லைன்ற அர்த்தம். எஸ், 3 வருஷமா லண்டன்ல இப்பயும் இருக்கேன். 3 வருஷமா இருந்தேன். 3 வருஷம், இப்ப இல்ல, இதுக்கு முதல் 3 வருஷம் இருந்தேன். She had her breakfast, lunch. She had her lunch. இப்ப அதை வந்து had உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருந்தா, she has eaten. She has eaten her lunch. She ate her lunch. என்ன வரும் இதுல அர்த்தம் என்ன? இப்ப யாராவது உங்கள்ட்ட கேட்பாங்க, have you had your lunch? இந்த கேள்வி கேட்பாங்க. have you had சாப்பிடு, had வந்தீங்க சாப்பிட்டீங்களான்னு. ஓகே, அதே போல have you eaten your lunch ரெண்டு கேட்பாங்க. சில டைம்ல வந்து did you eat your lunch கேட்பாங்க. இது என்ன அர்த்தம்? இது ரெண்டுக்குமா அங்க இது ரெண்டையும் பாவிக்கலாம். அவ லஞ்ச் எடுத்தாளா முதலாவது? ரெண்டாவது அப்படித்தான் வரும். இதை எந்த சந்தர்ப்பத்துல பாவிக்கலாம்னு கேட்கிறேன். சில நேரம் யாரையாச்சும் கூட்டி கொண்டு போற நேரம் சார் பக்கத்துல. நோ 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 எப்படின்னா, இப்ப நம்மளுக்கு ஒரு டைமுக்கும் ஒரு சாப்பாடு இருக்கு. இப்ப காலையில 7 மணில இருந்து ஒரு 11-12 மணி மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டை பற்றி பேசுவோம். ஒரு 12 மணில இருந்து 3 வரைக்கும் லஞ்சை பற்றி பேசுவோம். டின்னர்ன்னு சொல்லக்குள்ள பின்னர் 6 மணில இருந்து 9 மணி 10 மணி மட்டும் நாங்கள் டின்னரை பற்றி பேசுவோம். இப்ப லஞ்ச் இருக்குன்னு, இப்ப லஞ்ச் டைம் நான் சொன்ன போல 12ல இருந்து 3 மணி. இந்த 12ல இருந்து 3 மணிக்குள்ள நாங்க கேள்வி கேட்கிறேன்டா, have you had your lunch? ஏன்னா இன்னும் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு டைம் இருக்கு, இன்னும் லஞ்சுக்கு நேரம் இருக்கு. have you eaten your lunch? இதே இது did you eat the lunch என்று பின்னேரம் கேட்கலாம். 3 மணிக்கு பிறகு கேட்கிறேன்டா, did you eat the lunch என்று கேட்போம். இப்ப காலையில 9 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் டைம்டா, have you eaten the breakfast என்று வருமா, did you eat the breakfast என்று வருமா? 9 மணிக்கு நான் கேட்கிறேன். have you eaten the breakfast என்று வருமே. பொதுவாகவே ஒரு 7 மணில இருந்து 9 மணிக்குள்ள நாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். அந்த டைமுக்குள்ள நீங்க கேட்கிறேன்டா, have you eaten your breakfast என்று வரும். இப்ப haven't you, இப்ப காலையில சாப்பாடு சாப்பிட்டீங்களான்னு பின்னேரம் 3 மணிக்கு கேட்கிறேன்டா, have you eaten என்று வருமா, did you eat your breakfast என்று வருமா? Did you eat? Did you eat your breakfast? I have worked at Oxford College for 2 years. I worked at Oxford College for 2 years. என்ன இது? நான் இப்பயும் 2 வருஷம் வேலை செய்து கொண்டு இருக்கேன். அடுத்ததுல நான் 2 வருஷம் வேலை செய்தேன். வேலை செஞ்சேன், ஆனா இப்ப இல்ல.
இப்ப இல்ல. எஸ், நான் அங்க வேலை செஞ்சேன் 2 வருஷம். 2 வருஷம் வேலை செஞ்ச நான், ஆனா இப்ப இல்ல, அதான் அர்த்தம். I have played for Sri Lankan cricket team since 2019. I played for Sri Lankan cricket team in 2019. என்ன அர்த்தம்? நான் 2019 இருந்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம்ல விளையாடுறேன். 2019 விளையாடுறேன். ஆனா இப்ப விளையாடுறீங்களா? அதுக்கு அர்த்தம் இல்ல. இல்ல. சிம்பிள் பாஸ்ட்ல வரக்குள்ள இப்ப இல்லைன்னு அர்த்தம். பிரசன்ட் பர்ஃபெக்ட் போட்டா 2019 இருந்து இன்றைக்கு வரைக்கும் இலங்கை அணிக்காக விளையாடுறீங்கன்னு அர்த்தம். Arun has arrived at Pasiguda. Arun arrived at Pasiguda என்ன அர்த்தம்? அருண் பாசிக்குடாவுக்கு போயிருந்தார். இப்பயும் நிக்கிறேன். அர்த்தம் 2 முறையில சொல்லலாம். ஒன்று, இப்ப பாசிக்குடால நீங்க சொன்ன மாதிரி இப்பயும் பாசிக்குடால நிக்கிறீங்கன்னா அருண் has arrived at பாசிக்குடா. இப்ப பாசிக்குடால இல்லன்னு சொல்லக்குள்ள அருண் arrived at பாசிக்குடா. வந்தவர், பாசிக்குடாக்கு வந்தவர் போயிட்டு, இது ஒரு முறை. இன்னொன்று, இப்ப அவர் வார டைம்ல நீங்களும் பாசிக்குடால இருந்தா அருண் has arrived at பாசிக்குடா. இல்ல, நீங்க அந்த டைம்ல இல்ல, அருண் வந்து போன டைம்ல நீங்க இல்ல, நீங்க வேற எங்கேயோ இருந்திருக்கீங்க, அப்பயும் சொல்லலாம் அருண் arrived at பாசிக்குடாண்டு. எப்படி பார்த்தாலுமே அந்த டைம் என்னது, அவர் அங்க இருக்கிறேன்டா அருண் has arrived வரும். வந்து போயிட்டேன்னு சொல்லக்குள்ள அருண் arrived at பாசிக்குடாண்டு வரும். சரியா? இது வந்து அன்னோயிங்லி எங்க பாவிக்கிறோம்னு தெரியாம சில பேர் மாறி மாறி, கூடுதலா இந்த சாப்பாட்டு விஷயத்தை தான் மாறி மாறி பேசுவோம். பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல அதே டிட் போட்டு கேட்போம், லஞ்ச் டைம்ல டிட் போட்டெல்லாம் கேட்க இயலாது. அப்ப அந்தந்த டைம் வரக்குள்ள நாங்க அதுக்கேற்ற மாதிரி ஹேவியாஸ் போட்டு கேட்கணும். அருண் வந்துட்டு போனாருன்றத, பாசிக்குடாவுக்கு வந்துட்டு போனாருன்னு அந்த பீன் தேவையில்ல சார். ஓ, அருண் ஹேஸ் பீன் டு பாசிக்குடா. அதுல நான் இங்க யூசேஜஸ் சொல்ல இதை சொல்றேன். இந்த வித்தியாசங்கள் நாங்க தெரியாம பாவிக்கிற முறையை இனி கவனமா பாவிச்சீங்கன்னா சரி. சிம்பிள் பாஸ்ட் அங்க வரணும், பாஸ்ட் பிரசன்ட் பர்ஃபெக்ட் எங்க வரணும்னு பார்த்தீங்கன்னா சரி. விளங்கிட்டா? எஸ் சார். எஸ் சார். ஸோ திரும்ப ஒருக்கா இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அகெயின் இதை ஒருக்கா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். இதுல டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் இருக்கிறார்கள்? யாருக்கா டவுட் இருக்கா? நோ சார். சரி, திரும்ப ரெக்கார்டிங்க பாருங்க. இன்னும் ஒரே ஒரு வேர்ப் டென்ஸ் தான் படிக்க இருக்கு. அதோட உங்களோட சிலபஸ் படி 6 வேர்ப் டென்ஸ் படிச்சிருவோம். அதுக்கப்புறம் பேசிவ் வாய்ஸ் படித்தோம்னா லெசன் முடியுது. ஸோ அதனால கிளாஸ்ல ரெகுலரா ஜாயின் பண்ணுங்க. இப்பயே படிக்க ஆரம்பிங்க. ஸோ நாங்கள் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். ஓகே, நான் சொல்றது விளங்கிட்டு தானே? எஸ் சார். Okay, so thank you very much for joining the session. We will meet the day after tomorrow. Okay. Right, sir. Take care. Good night. Thank you, sir. Good Okay. night, sir. Thank you, sir. Good night, sir.